அடுத்து சபையின் தூதர், அடுத்து ஆவியானவர், அடுத்து சபை. 7 ஸ்டேஜ். ஒவ்வொரு வாரமும் நீங்க செய்தி கொடுக்கும் பொழுது, ஊழியக்காரன் கொடுக்கும் பொழுது, இந்த செய்தி ஜனங்களுக்கு எப்படி வருகிறது என்றால், பரலோகத்திலிருந்து 6 ஸ்டேஜை கிராஸ் பண்ணி தான் சபைக்கு வந்து சேருது. இந்த 6 ஸ்டேஜில் இந்த செய்தி சபைக்கு போகாம ஒரே ஒரு ஆளால மட்டும்தான் தடுக்க முடியும். வேற யாராலையுமே தடுக்க முடியாது. பிதா கொடுத்ததை இயேசு அப்படியே செஞ்சுட்டார். இயேசு கொடுத்த தூதர் கொடுத்ததை அப்போஸ்தலர்கள் எழுதி நம்ம கையில கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த 4 ஸ்டேஜ் மாறாது. ஆல்ரெடி பிரிண்டட். இது மாறாது. இந்த வேத வசனம் மாறாது. நேற்றும் இன்றும் என்றும் மாறாது. ஸோ இந்த 4 ஸ்டேஜில் மாற்றமே கிடையாது. அந்த 4வது ஸ்டேஜ் தான் 5வது ஸ்டேஜ் தான் நம்ம கிட்ட வருது. இப்ப நமக்குள்ள இருந்து ஆவியானவர் பேசினா பரலோகத்தின் செய்தி சபைக்கு நேரா போயிடும். நமக்குள்ள இருந்து ஆவியானவர் பேசாம நம்முடைய மாம்சமோ சுயசித்தமோ விருப்பமோ வெறுப்போ பேசினா அந்த மொத்த செய்தியுமே சபைக்கு போகாது. ஸோ பரலோகத்திலிருந்து வரக்கூடியதான செய்தி சபைக்கு போய் ரீச் ஆகிறதும் ஆகாததும் நம்ம கையில மட்டும்தான் இருக்கிறது. குறிப்பாக ஊழியக்காரன் கையில மட்டும்தான் இருக்கு. அந்த ஊழியக்காரன் ஒருத்தர் தப்பு பண்ணா போதும், பரலோகத்துடைய மொத்த செய்தி சபைக்கு போக விடாம தடுத்துட முடியும். வானத்திலிருந்து மழை வரும், அது அப்படியே ஓடி பெரிய நீர்வீழ்ச்சியாகி ஆறாகி டேமுக்கு வரும். டேம்ல இருந்து அப்படியே ஒவ்வொரு ஊருக்கா பிரிச்சு விடுவாங்க. அதுவும் வந்துடும். அங்கிருந்து மோட்டர் போட்டு டேங்க்கு ஏற்றிடுவாங்க, அங்கேயும் வந்துடும். ஆனா அங்கிருந்து வீட்டுக்குள்ள இருக்கிற பாத்திரத்துக்கு வராது அங்க இருக்கிற குழாயில தான் இருக்கு. குழாயை மூடிட்டோம்னா அந்த தண்ணி பாத்திரத்துக்கு வராது. குழா திறந்து இருந்துச்சுன்னா மேல இருக்கிறது வானத்துல அந்த தண்ணி எங்க வந்துடும், வீட்டுக்கு வந்து சேர்ந்துடும். அப்போ முழு செய்தியுமே இந்த ஒரு மனுஷன் கையில தான் இருக்குது. யார் கையில இருக்குது? சபையுடைய தூதர் கையில இருக்கிறது. நான் எதுக்கு இது உங்களுக்கு இவ்வளவு தூரம் சொல்றேன் அப்படின்னா, சபையில் நீங்க கொடுக்கிற செய்தி பரலோகத்திலிருந்து ஆவியானவர் தான் உங்களிடத்துல வந்து பேசுகிறார் என்ற நிச்சயம் உங்களுக்கு இருக்கிறதா? அதான் என்னுடைய கேள்வி. நான் சொல்ற நேரத்தை கண்டிப்பா முடிச்சுடுவேன். நீங்க இதுவரைக்கும் கொடுத்த செய்தி அத்தனையுமே, நான் ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன், நான் சபையை நடத்துறேன், அல்லது சுவிசேஷகராக இருக்கிறேன், தீர்க்கதரிசியா இருக்கிறேன், நான் சபையில் பேசி இருக்கிறேன், வாரம் சண்டே ஒரு செய்தி கொடுக்குறோம். குறைஞ்சபட்சம் நம்ம வாழ்நாளெல்லாம் எத்தனை செய்தி கொடுக்குறோன்னு பாருங்க. இந்த செய்தி தேவன் சொல்லி ஆவியானவர் தான் என் சபையில பேசினாரு அப்படின்னு எத்தனை பேர் 100% சொல்ல முடியும்? என் சபையில இதுவரைக்கும் ஆவியானவர் மட்டும்தான் என் மூலம் பேசி இருக்கிறாரு, நான் 100% சொல்லுவேன் அப்படின்றவங்க ஒரு 4 பேருடைய கரம் இருக்கிறது. சந்தோஷம். நான் தூக்குனவங்களுக்காக சந்தோஷப்படல, தூக்காதவங்களுக்காக சந்தோஷப்படுறேன். ஏன்னா அவங்க உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. சரியா? ஏன் அப்படின்னா, இந்த செய்தி ஆவியானவர் தான் கொடுத்தாரா இல்லையா அப்படிங்கிறத ஒரு சுய பரிசோதனை பண்ணி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஊழியம் என்பது பரலோகத்தினுடைய வேலையை பூமியில செய்வது. உங்களுடைய ராஜ்யம் பூமியில். ஸோ ஹெவன்லி கவர்மெண்ட்டுக்கு நம்ம ஒர்க் பண்றோம். இப்போ இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வேலை செய்யறவங்க கவர்மெண்ட் சொல்லாத இஷ்டப்படி செஞ்சா வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. இப்போ அமெரிக்காவுடைய கவர்மெண்டோடைய எம்பசி சென்னையில் இருக்கும், இந்தியா முழுக்க இருக்கும். ஆனா அந்த எம்பசி இந்தியாவில் இருந்தாலும் அது அமெரிக்கா சொல்றதான் செய்யும். அமெரிக்காவுடைய கட்டளைக்கு தான் கீழ்ப்படியும். அமெரிக்கா தான் அதுக்கு சம்பளம் இருக்கும். ஆனா இந்தியாவுடைய சட்டத்திட்டத்துக்கும் கீழ்ப்படிஞ்சு இருப்பாங்க, லைசன்ஸ் எடுப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா அவங்களுக்கு கட்டளை கொடுக்கிறது யாரா இருக்கணும்? அமெரிக்காவா தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு ஊழியக்காரனும் சபையும் பூமியில இருந்தாலும் இவன் ஹெவன்லி கவர்மெண்ட் தான் வேலை செய்யறான். இவனுக்கு ப்ரொவைட் பண்றது, சம்பளம் கொடுக்கிறது ஹெவன் தான். ஆனால் நாம் இங்க இருக்கிற அதிகாரங்களுக்கு சட்டத்திட்டங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து இருக்கிறோம். அதனாலதான் நமக்கு பேர் கிரைஸ்ட் அம்பாசிடர்ஸ் இருப்பாங்க, கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகள், எம்பசி நம்மது. ஆனால் இன்னைக்கு நாம் அந்த கவர்மெண்ட் சொல்றதை செய்யறோமா அல்லது இங்க இருக்கிற உலகத்துக்கு நாம் வேலை செய்கிறோமா? இப்ப நம்ம மூலமாக வரக்கூடிய செய்திகள் எல்லாம் ஹெவன் கொடுத்ததுதான் நான் இங்க செஞ்சிருக்கிறேன்னா, ட்ரம்ப் வந்து திடீர்னு ஒரு சட்டம் போட்டாரு, உடனடியாக உலகம் முழுக்க இருக்கிற எல்லா அமெரிக்கன் எம்பசிலையும் அந்த சட்டம் அப்ளை ஆயிடுச்சு. யாருக்கும் விசா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. உலகம் முழுக்க கிட்டத்தட்ட 1000 எம்பசி இருக்கு. ஆனா ட்ரம்ப் சொன்ன ஒரே வார்த்தை தான், அவருடைய நாட்டில் உட்காந்து சொன்னாரு, உலகம் முழுக்க இருக்கிற எல்லா எம்பசியும் அதை கீழ்படுத்துச்சு. அதே மாதிரி தான் பரலோகம் சொல்றதை நாம் செஞ்சிருக்கிறோமா, அப்படியே கீழ்படுத்தி செஞ்சிருக்கிறோமா, சுய பரிசோதனை கொஞ்சம் பண்ணி பார்த்துக்கிறோம். இப்போ பரலோகம் தான் என் மூலமா பேசிச்சு அப்படிங்கிறதுக்கு
என்ன ஆதாரம், என்ன ப்ரூஃப், ஆவியானவர் எனக்குள்ள வந்து பேசினாரு அப்படிங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 7 முதல் வசனங்கள்ல உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான். நான் போய் தேற்றவாளனை அனுப்புவேன், அவர் வந்து எதை குறித்து பேசுவார்னு வேதம் தெளிவா சொல்லுது. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். வசனம் தெளிவா இருக்கு. அவருடைய மெசேஜ் 3 பேட்டர்ன் தான். ஒன்னு பாவத்தை குறித்து, இன்னொன்னு நீதியை குறித்து, இன்னொன்னு நியாய தீர்ப்பு குறித்து. அதையும் தாண்டி அது நியாய தீர்ப்புக்குள்ள வந்துரும். ஆனாலும் இயேசு விளக்கமா சொல்றாரு. பின்னாடி அவர் சொன்னாரு, அவர் சுயமாய் பேசாமல், அப்படிதான் இருக்கு பின்னாடி வாசி பார்த்தீங்கன்னா சொல்லும், அவர் சுயமாய் பேசாமல் என்னிடத்தில் கேட்டவைகளை எடுத்து வரும் காரியங்களை குறித்து உங்களுக்கு போதிப்பார். அப்படிதான் இருக்கு பின்னாடி. அப்ப ஆவியானவர் பேசுறது 3 பேட்டர்ன் தான். ஒன்று பாவத்தை குறித்து, இன்னொன்று நீதியை குறித்து, இன்னொன்று நியாய தீர்ப்பு குறித்து. அதுல இன்னொன்று என்னன்னா வரும் காரியங்களை குறித்து பேசுவார். இந்த 4 பேட்டர்னுக்குள்ள இருந்தாதான் ஆவியானவர் பேசுறது. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவுளுங்கிறது இந்த 4 பேட்டர்ன்ல இருக்கும். இந்த 4 பேட்டர்ன்ல டிவிஷன் இருக்கு. பாவத்தை பத்தி பேசுவார். அந்த பாவத்தை விட்டு விடுபட்டா என்ன ஆசீர்வாதம் சொல்வார், விடுபடா விட்டால் என்ன சாபம்னு சொல்வார். நீதியை குறித்து பேசுவார். விசுவாசம் எனப்படுவது நீதி. ஆபிரகாம் காலத்தில் அவன் விசுவாசம் தான் நீதியா எண்ணப்பட்டது. அப்ப விசுவாசம் தான் என்னன்னு பேசுவார். அந்த விசுவாசத்துக்கு கீழ்ப்படிஞ்சா என்ன ஆசீர்வாதம் பேசுவார். கீழ்ப்படியா விட்டால் என்ன நடக்கும் பேசுவார். நியாய தீர்ப்புனா என்னன்னு பேசுவார். நியாய தீர்ப்பினுடைய பலன் என்னன்னு சொல்லுவார். புதிய வானம், புதிய பூமி, பரலோகம், நரகம், பாதாளம், பரதீசு எல்லாம் சொல்லுவார். அதனுடைய ஆசீர்வாதம் என்ன? ஜெயப்படுகிறவன் என்ன செய்வான்? ஜீவத்தின் கனியை பெறுவான். ஜெயப்படுகிறவன் என்னோடு கூட உட்காருவான். ஜெயப்படுகிறவன் ஆலயத்தின் தூணாக்குவேன். ஜெயப்படுறவனுக்கு புதுநாமத்தை தெரிப்பேன். ஆசீர்வாதத்தை சொல்வாரு. அப்படி ஆதியில கொண்டு வந்த அன்னை விட்டாயிட்டு உண்மையில குறை உண்டு உணர்த்துவார். அப்படி நீ கேட்காத பட்சத்தில் விளக்கு தட்டை எடுத்து போடுவேன். அந்த நியாய தீர்ப்பையும் சொல்லுவார். சோ ஆவியானவர் இந்த 4 பேட்டர்ல தான் பேசுவார். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியானவர்களே அருளப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியங்கிறது பவுல் எழுதும்போது, தீமோத்தேயு எழுதும்போது வேத வாக்கியம் சொன்னது பழைய ஏற்பாட்டை. ஏன்னா பவுல் எழுதும்போது புதிய ஏற்பாடே இல்லை. அவர் சொன்னது பழைய ஏற்பாட்டை. கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தில் பழைய ஏற்பாட்டை அற்பமா நினைக்காதீங்கன்னு சொல்லுவார். பழைய இடத்துல பவுல் ரெஃபரன்ஸ் கொடுக்குறாரு பழைய ஏற்பாட்டை குறித்து. பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாடு ரெண்டும் சேர்ந்து வேதம் நமக்கு. அதான் நமக்கு தான் ஃபுல் வேதம் இருக்கு. இந்த மொத்த வேத வசனமும் ஆவியானவரால் கொடுக்கப்பட்டது. ஆவியானவருடைய முதல் பிரசங்கம், அதாவது ஒரு ஊழியக்காரனுடைய முதல் பிரசங்கம் பைபிள்ல எங்க இருக்குது? ஃபர்ஸ்ட் பிரசங்கியார் பைபிள்ல யாருன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏனோக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரசங்கியார். யூதாவின் புஸ்தகம் 14:15 இருக்குது. அவர் எதை பத்தி பிரசங்கம் பண்ணார்னு வாசிச்சு பாருங்க. 1000 பரிசுத்தவான்களோட தேவன் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார் என்று பிரசங்கித்தார். இதான் ஃபர்ஸ்ட் பிரசங்கம். 2வது பிரசங்கியார் 10வது தலைமுறையில நோவா. நோவா தான் 2வது பிரசங்கியார். நோவா எதை குறித்து பிரசங்கம் பண்ணாரு? 2 பேரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. பூர்வ காலத்தை தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா அப்படின்னு இருக்கு. முதல் பிரசங்கம் நியாய தீர்ப்பு, 2வது பிரசங்கம் நீதி. 3வது பிரசங்கம் அல்லது 3வது உபதேசம் எதுன்னு கேட்டீங்கன்னா ஆபிரகாமுக்கு சொல்லி கொடுத்தார் ஆண்டவர். கற்பனைகளையும் நியமங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளணும்னு சொன்னார். அதுக்கு அடுத்த பிரசங்கம் மோசே. சோ நியாய பிரமாணம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். அப்ப வேதம் முழுக்க பழைய ஏற்பாட்டு பாவத்தை குறித்து நீதியை குறித்து இருக்கிறது, நியாய தீர்ப்பை குறித்து இருக்கிறது. அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் பலி இதை பற்றி இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் முதல் பிரசங்கியார் யோவான் ஸ்நானன். அவர் பேசுறது மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமமாய் இருக்கிறது. பாவத்தை குறித்து மனம் திரும்பினா என்ன கிடைக்கும்? ஆசீர்வாதம். மனம் திரும்பாத பட்சத்தில் நல்ல கனி கொடாத மரங்கள்லாம் விட்டுவிட்டு அக்னியில் போடப்படும் நியாய தீர்ப்பு. அடுத்த பிரசங்கியார் இயேசு கிறிஸ்து. அவர் பண்ண பிரசங்கம் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமமாய் இருக்கிறது. டோட்டல் பைபிள் எடுத்துக்கோங்க. இந்த 3க்குள்ளதான் இருக்கும். 4வது வருகையை பத்தி இருக்கும். வரும் காரியங்களை குறித்து பேசுவார். டோட்டல் பைபிளும் இந்த 4க்குள்ளதான் இருக்கு. ஏன்னா ஆவியானவர் எழுதுறது அந்த 4ல தான் இருக்கும். ஆவியானவர் வந்தா அந்த 4ல தான் பேசுவார். இப்போ உங்க சபையில ஆவியானவர் உங்க மூலமா பேசினார்னா இந்த 4 காரியங்களும் அது சம்பந்தப்பட்ட ஆசீர்வாதம் சாபம் இதை குறித்து தான் பேசி இருக்கணும். ஆனால் ஆவியானவர் பேசினாரா? அதான் கேள்வி. இந்த கடைசி 10 வருஷமா பெரும்பான்மையான சபைகள், எல்லா சபையும் நான் சொல்லல, பெரும்பான்மையான சபைகள் இந்த 3 பிரசங்கத்தை தாண்டி 4 பிரசங்கத்தை தாண்டி 5வது பிரசங்கத்துக்கு போயிருச்சு. அந்த பிரசங்கத்துக்கு பேர் தான் ஆசீர்வாத பிரசங்கம். எந்த ஆசீர்வாதம்? உலக ஆசீர்வாதத்தின் பிரசங்கம். எந்த ஆசீர்வாதம்? இம்மைக்குரியதான ஆசீர்வாத பிரசங்கம்.
சோ இத பத்தி நீங்க பேசுறதுனால இந்த கடந்த 10 வருஷமா சபை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. எந்த ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது? உலக பிரகாரமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. மாற்றுகிறதே இல்ல. ஏன்னா என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு தருவேன். வசனம் சொல்லுது. அது என்ன மாதிரி தந்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இளையகுமாரன் போய் தகப்பன் கிட்ட கேட்கிறான், எனக்கு சொத்து பிரிச்சு கொடுங்கன்னு கேட்கிறான். தகப்பன் கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தாரு தானே. எந்த கேள்வி கேட்காம கொடுத்தாரு தானே. அந்த பேட்டர்ல தான் சபைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஏன்னா சபை கேட்டது என் நாமத்தினாலே இடம் கொடுங்க, என் நாமத்தினாலே கட்டணம் கொடுங்க, என் நாமத்தினாலே காது கொடுங்க. இதையே தான் நீங்க விசுவாசின்னு சொல்லியதுனால விசுவாசியும் அதைத்தான் கேட்டாங்க. இடம் கொடுங்க, வீடு கொடுங்க, பொண்ணுக்கு கல்யாணம் கொடுங்க, பையனுக்கு வேலை கொடுங்க, இதைத்தான் கேட்டாங்க. இதையெல்லாம் கேட்டதுனால கடந்த 10 வருஷமா சபை அது கேட்டதை பெற்றுக்கொண்டது. ஆனால் அது பெற்றுக்கொண்டிருக்க வேண்டியது என்னன்னா, பரலோகத்திலிருந்து உபதேசம். அந்த உபதேசம் சபைக்கு போகாம சபை முழுக்க முழுக்க உலகத்தின் உபதேசத்துக்குள்ள போயிடுச்சு. அத போய் செழிப்பின் உபதேசம், ஆசீர்வாத பிரசங்கம், இப்படி போய் இன்னைக்கு சபை ஆவியானவர் பேசுகிற இடத்தில் இல்லை. சபை முழுக்க நாம் பேசுகிற இடத்தில் இருக்கிறது. நம்முடைய தேவை, நம்முடைய சுய விருப்பு எல்லாம் அதுக்குள்ளே காணப்படுகிறது. ஆவியானவர் அங்கே இடைப்பட்டாரா? ஆவியானவர் தான் சபைக்கு பேசினாரா அப்படின்னு கேட்டா, பெரும்பான்மையான சபைகளில் ஆவியானவர் பேசவில்லை. இந்த 4 பேட்டர்ல இல்லாம 5 பேட்டர்ல 4 பேட்டர்ல இல்லாம 5வது பேட்டர் ஆசீர்வாத பிரசங்கம் சபைக்குள்ள வந்துருச்சு. அப்ப நீங்க எல்லாம் கேட்பீங்க, அப்ப இதெல்லாம் தேவையில்லையா? இதெல்லாம் சபைக்கு தேவைப்படாதா? அப்போ சபைக்கு ஒரு இடம் வேணாமா? உட்கார்ந்து பிரசங்கம் பண்ண தேவையில்லை. இப்பயே சொல்றேன், நீங்க சொல்றத நான் திருப்பி சொல்றேன். அது ஊழியத்தினுடைய தேவை. ஊழியத்தின் தேவை ஒரு நாளும் பரலோகத்தினுடைய ஆசீர்வாதமாய் மாறாது. பரலோகத்தின் ஆசீர்வாதம் என்பது கீழானவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுது. சபை கடந்த 10 வருஷமா தேவைகளை ஆசீர்வாதமா மாத்திருச்சு. இப்ப நீங்க முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது ஒரு வீட்டுக்குள்ள எங்கேயோ ஆரம்பிச்சிருப்பீங்க. அங்க உங்களுக்கு இந்த மைக் தேவைப்பட்டிருக்காரு, ஸ்பீக்கர் தேவைப்பட்டிருக்காரு, அதுக்கு அந்த இடத்துல உங்களுக்கு மிக்சர் தேவைப்பட்டிருக்காரு, எதுவுமே தேவைப்பட்டிருக்காரு. நீங்க நின்று பேசுவீங்க, ஒரு 4 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. கொஞ்சம் ஜனங்க 20 பேர் வந்த உடனே அந்த இடம் பத்தாது, இன்னும் கொஞ்சம் பெரிய இடத்துக்கு போவீங்க, மைக் தேவைப்படும். இப்ப இந்த மைக் என்பது ஆசீர்வாதமா தேவையா? தேவை. இப்ப அப்படியே ஒரு 50 பேர் வந்துட்டாங்க. ஒரு ஸ்பீக்கரும் தேவைப்படுது, ஒரு மிக்சர் தேவைப்படுது. இந்த ஸ்பீக்கரும் மிக்சரும் ஆசீர்வாதமா தேவையா? தேவை. இப்ப 500 பேர் ஆயிட்டாங்க. உட்காரத்துக்கு இடம் தேவைப்படுது. அந்த இடம் என்பது தேவையா ஆசீர்வாதமா? சொல்லுங்க. எப்ப தேவை உங்களுக்கு தரிசனமா மாறுச்சு? எப்ப இடம் ஆசீர்வாதமாய் மாறுச்சு? இதுதான் இங்க பிரச்சனை. அழகா திருப்பிட்டா பிசாசு சபைய. நீங்க பாவம் செய்யல, ஆனா தேவ சித்தத்தையும் செய்யல. பாவமும் செய்யல, தேவ சித்தமும் செய்யல. அதனுடைய விளைவு என்ன? அதனுடைய விளைவு என்ன? சபைக்கு வர வேண்டியதான பரலோகத்தினுடைய உபதேசம் வராம போயிடுச்சு. வராதவனுடைய விளைவு என்ன? சபை உலகத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளையும் உலகத்தில் வரக்கூடியதான எதிர்காலத்தில் வரக்கூடிய ப்ராப்ளத்தையும் சந்திக்கிற இடத்துல சபை கிடையாது இன்னைக்கு. ஆனா சபை பிளஸிங்கா இருக்கு. எப்படி பிளஸிங்கா இருக்குது? சபையும் பிளஸிங்கா இருக்கு, விசுவாசியும் பிளஸிங்கா இருக்கு. இப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? பெரிய ஊழியக்காரர் யாரு? உங்களை கேட்டா இப்ப யாரை சொல்வீங்க? அவர் பெரிய ஊழியக்காரர் யார் சொல்வீங்க? 5000 பேர் ஒரு சர்ச்சில் இருக்காங்க, அவர் பெரிய ஊழியக்காரர். எவன் சொன்னா? அப்படின்னு யார் சொன்னது? அப்படி பார்த்தா உலகத்திலே சின்ன ஊழியக்காரர் இயேசுநாதர் மட்டும்தான். 12 பேர் தான் வச்சிருந்தார். ரொம்ப சின்ன சர்ச் அவர்கிட்ட இருந்துச்சு. அதுவும் அந்த சர்ச்சில் கடைசியா ஒத்ததான் நின்னா சிலுவை கிட்ட. ரொம்ப சின்ன சர்ச். அப்படி பார்த்தா நீங்க என்ன சொல்லுவீங்க? 7 பெரிய சர்ச், 7 பெரிய ஊழியக்காரர். யார் பெரிய ஊழியக்காரர்? ஐயா பிடெக் முடிச்சிருக்காரு, எம்டெக் முடிச்சிருக்காரு, பைபிள் காலேஜ் முடிச்சிருக்காரு. அப்படி பார்த்தா இருக்கிறதே ஃபர்ஸ்ட் ஒண்ணுமே தெரியாத ஊழியக்காரர் இயேசுநாதர் தான். அவர் கல்லாதவராக இருந்தோம்னு இருக்கு பைபிள்ல. இருக்கிறதே ரொம்ப மோசமான 2 பேர் யாரா? பேதுரு, யோவான் தான். வசனம் சொல்லுது, படிப்பறிவு இல்லாத எங்களை கொண்டு கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்தார். இன்னைக்கு சபை எது ஊழியம், எது சிறந்த ஊழியம்னே தெரியாது. உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல இடம் இருந்து நல்ல ஒரு பென்ஸ் கார்லயோ அல்லது ஒரு பெரிய காஸ்ட்லி கார்லயோ ஒரு 5000 பேர் இருக்கிற ஒரு ஊழியக்காரர் இருந்தால் அவர் நல்ல ஊழியக்காரர், பெரிய ஊழியக்காரர் முடிவுக்கு நீங்க வந்துட்டீங்க. நான் அவங்களையும் சின்ன ஊழியக்காரர், கெட்ட ஊழியக்காரர் சொல்லல. வேதத்தை பொறுத்த வரைக்கும், நம்மை பொறுத்த வரைக்கும் இங்க பெரிய ஊழியக்காரன், சின்ன ஊழியக்காரர் கான்செப்டே கிடையாது. நல்ல ஊழியக்காரன், மோசமான ஊழியக்காரர் மட்டும்தான் இருக்கிறாங்க இங்க. ஆண்டவர் பூமியை படைக்கும் போது எல்லாமே நல்லதா இருந்துச்சு. ஆனா வேலைக்குள்ள போகும்போது சுத்தமானது, சுத்தம் இல்லாதது 2 இருந்துச்சு. நோவா பார்த்து சொன்னாரு, சுத்தம் உள்ளது, சுத்தம் இல்லாததுன்னு. ஆனா ஆண்டவர் படைக்கும் போது சுத்தமானதும் இல்ல,
சுத்தம் இல்லாத இல்ல, ஒன்னே ஒன்றுதான் நன்மையானது இருந்துச்சு, எல்லாமே நடந்துட்டு கண்டார். அதே மாதிரி தான் ஆண்டவர் சபையை ஏற்படுத்தும் போது சபை எல்லாமே நன்மையாக தான் இருந்துச்சு. இப்பதான் உண்மை உத்த ஊழியக்காரன் ஒருத்தர் இருக்கான், அக்கிரம செய்யக்காரன் ஒருத்தர் இருக்கான். உண்மை உத்தம் உள்ள ஊழியக்காரன் யாரு, அக்கிரம செய்ய உள்ள ஊழியக்காரன் யாரு தான் நீங்க கண்டுபிடிக்கணும் ஒழிய, நீங்க பெரிய ஊழியக்காரன் யாரு சின்ன ஊழியக்காரன் யாருன்னு கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இப்ப இடத்துக்கு போயிருச்சு, அவர் வெளிநாட்டுக்கெல்லாம் போய் கொஞ்சம் ஃபண்டெல்லாம் வாங்கி இடத்த வாங்கி கட்டடத்தை கட்டிட்டாருன்னா அவர் பெரிய ஊழியக்காரன் ஆயிடுறாரு. ஆனா 50 பேரை வச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் சத்தியம் பேசுறோம் உங்க பார்வை சின்ன ஊழியக்காரன் நிறைய தானே. 50 பேரை வச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் சத்தியம் பேசி 50 பேரையும் பரவாயில்ல கூப்பிட்டு போறானே, அவனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிழைக்க தெரியாத ஊழியக்காரன். அவரு பிழைக்க தெரியாதவருங்க, 50 வருஷமா இருக்கிற ஒரு சொந்த இடத்துல கூட இல்ல. அப்படி பார்த்தா உலகத்தை பிழைக்க தெரியாத ஆள் யாருன்னா பவுல் தான். ஏன்னா அவங்க கடைசி வரைக்கும் வாடகை வீட்டுல இருந்தாலும் பைபிள் இருக்கு, அப்படித்தானே. அப்ப இன்னைக்கு ஊழியத்துடைய தன்மையும் முழுக்க முழுக்க உலக பிரகாரமாய் மாறிவிட்டது. சினிமாவில் போய் பாருங்க, எவன் பெரிய நடிகன் கேட்டா எவன் படம் நல்லா ஓடுதோ அவங்க பெரிய நடிகன், அப்படித்தானே. அதே மாதிரி தான் நீங்க வச்சிருக்கீங்க, எவன் சர்ச்சுக்கு நிறைய பேர் வராங்களோ அவர் தான் பெரிய ஊழியக்காரர், யார் சர்ச்சுக்கு கொஞ்சமா வராங்களோ அவர் சின்ன ஊழியக்காரர். யார் அப்படி சொன்னது? அப்படி யார் சொன்னது? 20 பேரை கையில கொடுத்து 20 பேரையும் கரெக்டா பரலோகத்துக்கு கூட்டிட்டு போயிட்டானா அவன் தான் சிறந்த ஊழியக்காரன். 2000 பேரை கொடுத்து 2000 பேரும் பரலோகத்துக்கு போனா அவன் எப்படி நல்ல ஊழியக்காரனாவா? இன்னைக்கு சபையினுடைய தன்மை மிக மிக மோசமான இடத்தில் இருக்கிறது. அதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க கடந்த 10 வருஷமா ஆவியானவர் பேசுறத பேசல. எப்படியா நீ அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்ற ஆவியானவர் பேசுறத பேசலன்னு? உனக்கு எப்படி நாம பேசுறது தெரியும், ஆவியானவர் பேசுறது நீ எப்படி சொல்ற அப்படின்னு கேட்டா, எனக்கு வந்து ஒரு பாட சோத்துக்கு ஒரு சோறு தான் பதம். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. கொரோனா வரப்போறதுக்கு முன்னாடி இப்ப எத்தனை பேருக்கு தெரியும் இப்படி ஒரு பெரிய அழிவு வரப்போது, உலகத்துல 10 கோடி பேர் சாவ போறாங்க எத்தனை பேருக்கு தெரியும்? 2 வருஷத்துக்கு முன்னாடி, கொரோனா வரதுக்கு முன்னாடி ஒருத்தர் கூட தெரியாது. அப்ப ஆவியானவர் ஏன் சொல்லல? வரும் காரியங்களை குறித்து சொல்லணுமா இல்லையா? நினிவே ஜனங்கள் அழியறதுக்கு முன்னாடி போய் சொன்னாரா இல்லையா? சொன்னார் தானே. நினிவே ஜனங்கள் புறஜாதியார், அவனுக்கே எச்சரிக்கை கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தாரு தானே. அப்புறம் உலகம் அழிய போது நோவா வச்சு 100 வருஷம் பிரசங்கம் பண்ணாரா இல்லையா? பண்ணார் தானே. அவர் நேற்று மீண்டும் என்று மாறாதவர் தானே. நினிவேல இருக்கிற 1,20,000 பேருக்கு அவர் பரிதவிச்சார்னா இன்னைக்கு இருக்கிற 800 கோடி பேருக்கு பரிதவிப்பார மாட்டார். பரிந்து வச்சுப்பாரு தானே. இந்த கொரோனால மட்டும் 10 கோடி பேர் செத்து போயிருக்காங்க உலகத்துல, லிஸ்ட் கொடுத்துருக்காங்க யுஎன்ல. இந்த 10 கோடி பேர் செத்ததை உங்ககிட்ட சொன்னாரா? உங்க ஏரியால இப்படி ஒரு வரும்போது ஒரு 4 பேர் சாக போறான்னு சொன்னாரா? உங்க சபைக்குள்ள கொரோனா வரும்போது இங்க இருக்கிற சில ஊழியக்காரர் சாக போறான்னு சொன்னாரா? சொல்லவில்லை என்றால் ஆவியானவர் தப்பல்ல, கேட்கிற இடத்துல நீங்க இல்ல, அவ்வளவுதான். ஏன்னா வசனம் சொல்லுது, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்றதை காது உள்ளவன் கேட்க கடவன். அப்ப உங்க சபையில ஆவியானவர் சொல்லலன்னு அர்த்தம். நான் எல்லாத்தையும் சொல்லல, சிறந்த சொல்லியிருப்பாரு. ஆனால் பெரும்பான்மையான ஊழியக்காரர் கேட்கிற இடத்தில் கிடையாது. ஆண்டவர் மலைக்கு மேல இருந்து பேசுறாரு, கீழே இருக்கிற ஜனங்களுக்கு அது இடி முழக்கமாக இருந்தது. ஆனா மேல இருந்த மோசேக்கு கர்த்தர் பேசினார்னு இருக்கு. ஒருத்தனுக்கு சத்தமா இருக்குது, ஒருத்தனுக்கு பேச்சா இருக்குது. அப்போ எந்த இடத்துல எவ்வளவு டிஸ்டன்ஸ் நாம இருக்கிறோம் பேஸ் பண்ணி தான் கர்த்தர் பேசுறது சத்தமா கேட்கறதா இருக்கு. நீங்க எஃப்எம் வச்சிருப்பீங்க, அப்படியே திருப்பிட்டே வரும்போது ஒரு சவுண்ட் வரும். அதே நீங்க கரெக்டா 98.4 93.1 நான் சொல்ற நம்பருக்கு வந்தோம்னா பாட்டு வரும். பாட்டு வரதும் வராததும் நீங்க வைக்கிற இடத்த பொறுத்து தான் இருக்கு. நீங்க அதே கொஞ்சம் முன்னாடி வச்சீங்கன்னா சத்தம், அதே நீங்க கரெக்டான இடத்துக்கு வச்சீங்கன்னா பாட்டு. கர்த்தர் சொல்ற இடத்துல நீங்க போய் இருந்து சபை நடந்தா ஆவியானவர் சொல்றது ஒரு காதுல கேட்கும். கர்த்தர் சொல்றதை கேட்க கூடாத இடத்துல தூரத்துல இருந்தீங்கன்னா அது சத்தம், உங்களுக்கு கேட்காது. சவுலோட இருந்து கர்த்தர் பேசுகிறார் தமஸ்குக்கு போற வழியில. இப்ப பவுல் அவர் சவுலே கூப்பிடுறார். கூப்பிடும் போது சவுலுக்கு கேட்டது சுத்தி இருந்தவர்களுக்கு கேட்கவில்லைன்னு இருக்கு. எங்க நம்ம இருக்கிறோமோ அதை பேஸ் பண்ணி தான் கர்த்தர் பேசுறது கேட்கறதெல்லாம் இருக்கு. கடந்த 10 வருஷமாக சபை கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற இடத்தில் இல்லை, ஊழியக்காரன் அந்த இடத்தில் இல்லை. சத்தியம் பேசுற ஊழியக்காரன் கூட சுத்தி இருக்கிறவன் கேட்டுட்டான். இவங்க சத்தியம் பேசாம அப்படியே இஷ்டத்துக்கு பேசி ஆசீர்வாதத்தை பேசி ஜனங்களுக்கு தேவையான மாம்சத்துக்குரியதை பேசுறதுனால சுத்தி இருக்கிற ஊழியக்காரன் சத்தியம் பேசுறவன் பாக்குறான். அந்த பாஸ்டர்மா பாக்குது, டெய்லி அந்த ஊழியக்காரன் திட்டுது, பாருங்க அந்த ஆள் வந்து இடம் வாங்கிட்டாரு, அவர் சர்ச்சை கட்டிட்டாரு, நீங்க சத்தியம் பேசி 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 ஒருத்தவங்க சர்ச்சை
நம்ம கிட்ட பிரச்சனை என்னன்னா எவ்வளவு வராட்டி போய் வீட்டுக்கு போய் கெஞ்சுவோம், ஏன் வரமாட்டீங்கன்னு. அவர்கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னா எவ்வளவு வராட்டி நீங்களும் போய் இவ்வளவு நல்லா இருக்கீங்களோ கூட இருக்கிறவன பார்த்து கேட்பாரு, மிச்சம் நீங்க பார்த்து கேட்பாரு, நீயும் போறியா பாரு. நாம போனோட போய் கெஞ்சிட்டு இருப்போம் வரலையான்னு. சத்தியத்தில் இருக்கிற சபை மட்டும்தான் பரலோகத்துக்கு போகும். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்க எவ்வளவு சர்ச்சை வச்சிருக்கீங்கிறது முக்கியமே இல்ல, எவ்வளவு இடம் வச்சிருக்கீங்கிறது முக்கியம் இல்ல, எவ்வளவு பட்டம் வச்சிருக்கீங்கிறது முக்கியமே இல்ல. அது இந்த பட்டம் பண்ற பாடு இருக்குல்ல, இப்ப அது அதை விட பயங்கரமான கொடுமை. எவன் சொல்லி கொடுத்தாங்க தெரியல, பரலோகத்துக்கு இந்த பட்டம் தான் பரலோகத்துக்கு கூட்டு போகும்போது யார் சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியல. உடுமலை பேட்டை ரொம்ப நல்லா வேணும், உங்களை சொல்லல, நான் சொல்றது உடுமலை பேட்டை வெளியே. இப்ப இந்த கடைசி காலத்துல ஊழியக்காரங்களுக்கு இந்த பட்டத்து மேல இருக்கிற ஒரு ஆசை பிடிச்சி ஆட்டி தொலைது. அந்த ஆளு கமாலியத்தை படிச்சவனே எல்லாத்தையும் நஷ்டமும் குப்பை பண்ணி விட்டான். அந்த ஆளு போட்ட குப்பையை தூக்கி இப்ப தலையில வச்சுட்டு இருக்கலாம். சிஎஸ்ஐயான்னு பரவாயில்ல, படிச்சு 14 வருஷம் படிச்சுதான் ரெவரண்ட் பட்டம் வாங்கி பிஷப் பட்டம் வாங்குவாங்க. ஆர்சியில போனீங்கன்னா அந்த ஃபாதர் 14 வருஷம் படிக்கணும். நம்மால படிக்கவும் மாட்டேங்குது, ஒன்றும் பண்ணாங்கட்டியும் இல்லை. 5000 ரூபாய் கொடுத்தா ரெவரண்ட், 7000 ரூபாய் கொடுத்தா டாக்டர், 5000 ரூபாய் கொடுத்தா பிஷப். ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. இப்ப மனைவிக்கு சேர்த்து வாங்கிக்கிறார் ரெவரண்ட். என்னன்னா இவர் எங்கேயாவது போயிட்டாருன்னா மனைவி சர்ச்சு பார்த்துப்பாங்க ரெவரண்ட். பரலோகத்தோட நுழையும் போது யார் ரெவரண்ட், யார் ரைட் ரெவரண்ட், யார் லெஃப்ட் ரெவரண்ட், யார் பிஷப், யார் ஆப்னு பார்க்க போறதே இல்லை. பரலோகத்தின் வாசல்ல ரெண்டே சாட்சி, உண்மையும் உத்தமம் உள்ளவனே உள்ளே வா, அக்கிரம செய்யக்காரனே அப்படியே போயிடு. நீங்க இந்த பட்டத்தை வச்சு ஏமாத்துறதெல்லாம் ஜனங்களையோ அல்லது கூட இருக்கிற சக ஊழியக்காரனையோ தானே ஒழிய பரலோகத்தை அல்ல, பரலோகம் ஏமாற போகிறதும் இல்லை. படிக்காமையே பட்டம் வாங்கி வச்சிருக்காங்க கொஞ்சம் பேர் ரெவரண்ட். காலேஜே இல்ல, இல்லாத காலேஜுக்கு ஒரு சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்காரு. கிளாஸ்க்கே போக தேவையில்லை, பரீட்சையும் எழுத தேவையில்லை. ஒரு வருஷத்துக்கு பிடிச்சிட்டாருன்னா இவர் கொண்டு போய் கூப்பிட்டு ஆர்டினேஷன், அங்க ஒரு கவுனை மாட்டி தலையில ஒரு தொப்பியை வச்சு அந்த ஆளு வாங்கினவன எல்லாத்தையும் தூக்கி போட்டு குப்பை பண்ணிட்டு போயிட்டான். எல்லாத்தையும் நஷ்டம் என்று சொன்னேன்ட்டான். யோசிச்சு பாருங்க, ஒரு பட்டம் தான் ஒரு மனுஷனுக்கு பரலோகத்துக்கு போறதா இருந்துச்சுன்னா ஏற்கனவே எல்லாரையும் பட்டதாரி ஆகி இருப்பாரு. அவர் கூப்பிட்டு அத்தனை பேரையும் வெறுங்கையா மாற்றி விட்டு விட்டாரு. எல்லாவற்றையும் விட்டு என்னை பின்பற்றுவார். அவருக்கு நல்லா தெரியும். அப்ப இது எல்லாமே நமக்கு முன்னாடி உள்ள பரிசுத்தவான்கள் நமக்கு சொல்லி கொடுத்ததுதான். இந்த கடந்த 10-15 வருஷமா தான் சபையை மோசம் போன்ற ஒரு பெரிய ஓடாய் கூட்டம் சுத்தி திரியுது. அதுக்கு ஊழியக்காரன் பலியாகணும். அதான் இங்க பிரச்சனை. ஏன்னா பிசாசுக்கு தெரியும், ஒரு ஊழியக்காரன் பலியாக்கிட்டா ஒரு சபையை பலியாக்கிடலாம். ஒரு விசுவாசி போச்சுன்னா இன்னொரு விசுவாசி கொண்டாடலாம். ஆனா ஒரு ஊழியக்காரன் போனா ஒரு ஊழியமே போயிடும். தாயின் கருத்திலிருந்து உருவாக்கி என்ன பிளான் பண்ணி கொண்டு வந்தா அந்த ஊழியமே காலி ஆயிடும். ஏன் என்னை பத்தி இவ்வளவு தூரம் சொல்றேன், உங்களை சொல்லல, நான் உடுமலை பேட்டை இல்லைன்னு சொல்லிட்டேன். ஒருவேளை நீங்க எல்லாம் ஏன் எங்களை பத்தி இப்படி எல்லாம் சொல்றேன், என்ன நம்ம தப்பு பண்ணோம் அப்படின்னா நீங்க தப்பே பண்ணல. நான் திருப்பி சொல்றேன், நீங்க பாவமும் பண்ணல, தேவ சித்தமும் செய்யல. இப்போ திருப்பி கேட்கிறேன், கொரோனா வரதுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? ஆண்டவர் இவ்வளவு பெரிய இஷ்யூ வருது, உலகத்தை அசைக்க போது, மிகப்பெரிய காரியம் நடக்க போது சொன்னாரா? உங்க யாருக்கு உணர்த்தினாரா? உணர்த்தலன்னா திருப்பியும் சொல்றேன், அது ஆண்டவர் பிரச்சனை இல்ல, நம்ம பிரச்சனை. இப்போ நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்க, இது ஒரு வீடியோ. இந்த வீடியோ சார் ஓகே பாருங்க. சரி கவனிங்க, நல்லா சொல்றீங்க. இந்த வீடியோ கவனிங்க. இது 2018 வந்த வீடியோ, சரியா? இது 2018 வந்துச்சு. கேக்குதா உங்களுக்கு? கேட்கலையா? ஒரு இது கொடுத்தனே, ஒரு கேபிள் கொடுத்தனேப்பா. சரி, இந்த வீடியோ என்ன சொல்ல தெரியுமா? நம்ம
சவுண்ட் சொல்லி என்ன கவனிங்க. இந்த வீடியோ என்ன சொல்லுதுன்னா, இது 2018 உலக சுகாதார மையம் WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வெளியிட்டதான வீடியோ. இந்த வீடியோல என்ன சொல்றாங்கன்னா, இதுவரைக்கும் உலகம் பார்க்காத அளவுக்கு மிகப்பெரியதான ஒரு கொள்ளை நோய் வரப்போகுது. இந்த நோய்க்கு டிசீஸ் எக்ஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த வியாதி உலகளாவிய வியாதி, மிகப்பெரிய மரணத்தை கொண்டு வரும். அன்னைக்கு அது கொரோனா பேர் கிடையாது, டிசீஸ் எக்ஸ் அப்படின்னு பேர் வச்சாங்க. வரலாறு காணாத அளவுக்கு உயிர் சேதம் வரும். யோசிச்சு பாருங்க, இது வர்றதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி உலக சுகாதார மையம் இதை சொல்லுது. அவனுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? நான் கேட்க புரியுதா? அவனுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? ஒருவேளை ஒரு கூட்டம் சொல்லுவாங்க, இல்ல அவங்களே தான் இதெல்லாம் ஏற்படுத்துறாங்க, அதனால அவங்க முன்னாடி சொல்றாங்க, இருக்கட்டும், அவங்க அப்படி சொன்னதாவே இருக்கட்டும். ஆனால் அப்படி அவர்கள் சொன்னதை ஏன் உங்களுக்கு தேவன் சொல்லவில்லை? இந்த விஷயம் பைபிள்ல இருக்கு. இந்த பைபிள்ல இருக்கிற இந்த விஷயத்தை நாங்க கிட்டத்தட்ட இந்த வீடியோ வந்த நாள்ல இருந்து 2 வருஷமா சபைக்கு சொல்றோம். 2018 இருந்து 2020 மார்ச் மாசம் 21ஆம் தேதி வரைக்கும் சொல்லியிருக்கோம். ஏன்னா 22 லாக்டவுன், 21ஆம் தேதி வரைக்கும் சொன்னோம். எங்க வீடியோல ஏற்றி போட்டோம். இப்படி ஒரு கொள்ளைகளை வருது, உலக சுகாதார மையம் சொல்லுது, பைபிள்ல வெளிப்படுற விசேஷம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல இருக்கு, சகரியா 1ஆம் அதிகாரத்துல இருக்கு, எல்லாத்துலயும் இருக்கு. சிவப்பு குதிரை பத்தி இருக்கு. சிவப்பு குதிரை ஒன்று வரும், உலகம் முழுக்க ஒருத்தரை ஒருத்தர் கொலை பண்ற அளவுக்கு இந்த வியாதி இருக்கும், சமாதானம் போயிடும், எல்லாம் இருக்கு. இவ்வளவு சொன்னோம். சபை என்னைக்கு செவி சாட்சிச்சு? உலகத்தை விட்டுருங்க, இது உலகத்துக்கு சொல்லப்பட்டது. சபை செவி சாட்சிச்சா? ஊழியக்காரனுக்கு ஒரு உணர்வு வந்துச்சா? ஊழியக்காரன் ஆடுகளை பாதுகாக்கிறவன். சிங்கம் வந்தாலும் கரடி வந்தாலும் ஜீவனை கொடுத்து பாதுகாக்க வேண்டும். ஆண்டவர் சொல்றார், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார். இப்போ உட்கார்ந்து இருக்கிற உங்களை கொஞ்சம் பேர் என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க சொல்லட்டுமா? ஆமா, இதெல்லாம் நான் கேட்காததா, ஜீவனை கொடுக்கறது, அதை கொடுக்கறது, ஏதோ ஊழியத்தை பண்ணமா, சம்பாதிச்சோமா, பிள்ளைகளை காப்பாற்றணுமா, பேர பிள்ளைகளை பார்த்தோமா, செத்தோமான்னு ஒரு குரூப் இருக்கு. நான் உங்களுக்கு பேசவே இல்லை. நான் பேசுறது இன்னும் கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்ற வைராக்கியம் உள்ள கொஞ்சம் பேருக்கு தான் பேசிட்டு இருக்கிறேன். ஏதாவது செஞ்சுட்டு ஆண்டவரை பார்க்க போகணும்னு ஒரு தாகம் இருக்கும்ல, அந்த ஒரு 10 பேர் 12 பேர் இருப்பாங்க. அந்த 12 பேருக்கு தான் பேசுறேன். அந்த 12 பேர் யாரும் தெரியாது, நீங்களாவே யாரும் வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு ஊழியம் என்பது வேலையா மாறிடுச்சு. வேலையை விட்டுட்டு வந்தேன், எனக்கு இது வேலை, அங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன், இது எல்லாம் சம்பாதிக்கிற இடம், என்ன சொந்தக்காரங்க துரத்திட்டாங்க, வெறும் கையா வந்தேன், இங்க ஆண்டவர் எனக்கு பெரிய பரிவாரம் கொடுத்திருக்கிறாரு. இதா அப்படி பார்த்தா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த பவுலுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்துருக்கணும்? பவுல் விட்டது எவ்வளவு தெரியுமா? அன்னைக்கு அவர் இருந்த கமாலியல்கிட்ட படிச்ச ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும், பவுலுடைய அப்பா டூயல் சிட்டிசன், ரோமாபுரி சிட்டிசன், அதே நேரத்துல யூத சிட்டிசன். அந்த கிரேக்க அதிகாரிட்ட பவுல் சொல்றாரு, நான் இந்த ஸ்லாக்கியம் உடையவனாய் பிறந்தேன் அப்படிங்கிறாரு. பவுலுடைய சொத்து மதிப்பு இன்னைக்கு அளவுக்கு குறைஞ்சபட்சம் 10,000 கோடி ரூபாய் இருக்கணுமா? அப்பதான் அந்த லெவல்ல உட்கார்ந்து படிக்க முடியுமா? கமாலியல்கிட்ட போய் குறைஞ்சபட்சம் இன்னைக்கு அளவுக்கு 10,000 கோடி இருக்கும். அவன் சொல்றாங்க, நஷ்டமும் குப்பையும் என்று விட்டேன். அது என்ன தெரியுமா? 10,000 கோடி ரூபாய் இன்னைக்கு உள்ளது. அதை எல்லாத்தையும் தூக்கி போட்டு தான் நான் வந்தாரு. அதை எல்லாத்தையும் வச்சுட்டு இன்னைக்கு நாம எல்லாத்தையும் விட்டு வந்தேன் பேருக்கு கேட்டாங்களே ஆண்டவரை பார்த்து, ஓ எல்லாவற்றையும் விட்டு நாங்கள் பின்பற்றினவே, எனக்கு என்ன கிடைக்கும்? நல்ல வேலை நான் அந்த இடத்துல இல்லை. இப்ப எனக்கு வாய் கொஞ்சம் துடுக்கு. நான் பேருக்கு பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன், சார் நீங்க என்ன விட்டீங்க? நீங்க விட்டதை சொல்லுங்க. நான் போட்டு விட்டேன், அதான் மீனே பிடிக்காத, அந்த போட்டுல மீனே வராத. வளைய விட்டேன், அந்த வளையல ஒரு மீனும் மாட்டாத, நைட்டு முழுக்க போட்டாலும் ஒண்ணும் வராது. அப்புறம் என்ன விட்டீங்க? அப்புறம் ஆண்டவர் சொன்னா விட்டு வந்தோம், அவ்வளவுதான். எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே. அந்த ஆளாவது 2 போட்டு வளைய விட்டு வந்தான். நமக்கு விட்டு வந்தது என்னது? நம்மளே உருப்பட மாட்டோம், உலகத்துல வேலையில இருக்கிறவங்க நம்ம திட்டிட்டு இருந்தான். உன்னெல்லாம் எவட்டா வச்சு வேலை வாங்கன்னு கேட்டு இருந்தான். நல்ல வேலை ஏசுனாங்க, நம்ம கூட்டு வந்துட்டாரு. இப்போ நம்ம என்ன சாட்சி சொல்லிட்டு இருக்கிறோம்? என் வேலையை விட்டு நான் வந்தேன். நான் என்னதான் சொல்றேன், உங்களை சொல்லல. நான் வேலை பார்க்கறதுக்கு என்னெல்லாம் நான் லாய்க்கினாலே சொல்லிட்டாங்க. ஆனா நம்ம பெருமையா சொல்லிக்கிறோம், ஆண்டவருக்காக நான் அதை விட்டு வந்தேன். நல்ல வேலை நம்ம பழைய ஓனர் இன்னும் பார்க்கல. நம்ம பழைய ஓனர் நம்மளை பார்த்தா கேட்பாரு, நீ எல்லாம் பெரிய ஆகிட்ட. இன்னைக்கு நம்ம டீச்சர் நம்மளை பார்த்தா கேட்கறாங்களா இல்லையா? ஸ்கூல் படிக்கும்போது நம்ம டீச்சர் நம்மளை பார்த்து என்ன சொன்னாங்க? நீ எல்லாம் நடுத்தல தான் நிற்பேன்னாங்க இல்லையா? அதான் நம்ம. ஆனா நம்ம மேடையில இருந்து பெருமையா சொல்லிக்கிறோம், ஆண்டவருக்காக நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு வந்தோம்.
சரி வந்தோம் சோத்திரம், அதை கூட பரவாயில்ல கனப்படுத்துது. ஆனா விட்டுட்டு வந்ததை இங்க வாங்கணும்னு நினைக்கிறோம் பாருங்க. நம்ம அப்ப லாப நஷ்ட கணக்கு பார்க்கிறோம். நம்ம வியாபாரி ஆகிட்டோம். நான் ஆண்டவருக்கு விட்டேன், 10 திருப்பி கேட்கலாம், அநியாயம். 100 திருப்பி கேட்கலாம். உலகம்னா கூட அப்படி கேட்கறது இல்ல. 1000 மடங்கு கர்த்தரை ஆசீர்வதிப்பார். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இவ்வளவு காரியத்தை வாங்குறோமே, இந்த மாதிரி காரியங்கள் பொக்கிஷங்கள் பைபிள்ல இருக்குது, அதை வாங்குறோமா? சரி, இந்த கொரோனா வந்துச்சு, எல்லாருக்கும் தான் வந்துச்சு. அதனால இப்ப என்னப்பா பிரச்சனை? எல்லாம் நாங்க தெரிஞ்சு என்ன பண்ண போறோம்? கொரோனாவுக்கு தான் மருந்தே இல்லையே, திருப்பி அப்பதான் பிரச்சனை இருக்கு. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, கொரோனாவுக்கு இன்னை வரைக்கும் மருந்து கிடையாது. மருந்து வச்சிருந்த ஒரே ஒரு இடம் சர்ச் மட்டும்தான். சர்ச்சில் மட்டும்தான் மருந்து இருந்துச்சு. 2000 வருஷமா எல்லா வியாதிக்கும் ஒரே மருந்து தான். அது பேர் பேனேஷியாம்பாங்க ஆங்கிலத்துல. அத்தனைக்கும் ஒரே மருந்து. அந்த மருந்து இயேசு கிறிஸ்துவினுடைய காயங்கள், கழுவுகள், நாமம். 2000 வருஷமா இந்த இயேசுங்கிற ஒரு நாமம் தான் எல்லாத்தையும் சுகமாக்குது. மரித்தோரை உயிரோடு எழுப்புது, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கொடுக்குது, 4 நாள் ஆனவங்க உயிரோடு எழுப்புது. அல்லது நீங்க என்ன வேணா எடுத்துக்கோங்க, குஷ்ரோகியை சுகமாக்குது, எல்லாம் ஆக்கிருக்குது. இந்த ஒரு கிருமி கொரோனா வந்து காப்பாத்தாதா? அப்ப இந்த மருந்து உங்களுடைய ஆபீஸ்ல இல்ல, உங்க கடையில அந்த மெடிக்கல் ஷாப்ல அந்த மருந்து இல்ல. எந்த மருந்து இல்ல? இயேசுவின் நாமத்தால் நடக்கிற அற்புதம் இல்ல. இல்லைங்க, எங்க சர்ச்சில் ஜோம் பண்ணும்போது தலைவலி சரியா இருக்குது, கட்டி சரியா இருக்குது, வயிற்று வலியோட வந்தவருக்கு வயிற்று வலி சரியா இருக்குது. ஏன் கொரோனா சரியா ஆகல? ஏன் கொரோனாவுக்கு பயந்தீங்க? சபை மூடுறதை பத்தி நான் கேட்கல. சபை மூடுறது என்பது அரசாங்கம் சொல்லிச்சு, சட்டத்துக்கு கீழ் பண்ணிட்டோம், மூடிட்டோம். நம்ம ஏன் பயந்தோம்? விசுவாசி போன் பண்ணி கூப்பிடுது கொரோனால, மாஸ்டர் உடம்பு சரியில்லை கொஞ்சம் வாங்க. கொரோனால வர சொல்றேன், நான் போன்லயே ஜோம் பண்றேன். மாஸ்டர் அப்ப நீங்க வர மாட்டீங்களா? ஸ்பீக்கர் போன் போடுமா, வார்த்தைக்கே வல்லமை உண்டு. கர்த்தர் சத்தத்திலே சுகமாக்க வல்லமை. கட்சி வரைக்கும் விசுவாசி போய் பார்க்கவே இல்லை. பயம், கொரோனா பிடிச்சிருமா பயம். வீட்டை விட்டு வெளியவும் போல, யாரையும் வீட்டுக்குள்ளேயும் விடல. ஆனா ஆன்லைன்ல காணிக்கை மட்டும் வாங்கிக்கிறாங்க. உடுமலைக்கு படி வெளியே நீங்க இல்ல, நீங்க தப்பா. ஆன்லைன்ல காணிக்கை மட்டும் வாங்கிக்கிறாங்க. யாரையும் விசுவாசி விடல. உலகத்துல உங்களை ஒழிக்கிறதுக்கு பிசாசு கொண்டு வந்த மிக முக்கியமான டூல் தான் ஆன்லைன். பிள்ளைகளையும் ஒழிச்சுட்டா, சபையும் ஒழிச்சுட்டா. சபை கூடி வருதல் என்பதுதான் சபை. கூடி வந்ததா அதுக்கு பேர் என்னது? சபை. ஏதோ கொரோனால கூட முடியல, இப்போவே பாருங்க ஆன்லைன் தான். நிறைய சர்ச்சில் மொத்தமே 20 பேர் ஆன்லைன் போட்டுருக்காரு. யாரும் ஆன்லைன்ல போடுது, போய் பார்த்தா அவரே தான் பார்த்துக்காரு. ஒரு ஆள் முடிச்சுட்டு போய் அவரே திரும்பி பார்த்துக்காரு ஆன்லைன் கரெக்டா வருதான்னு. வியூஸ் போய் பார்த்தா ஒரு ஆள் இருக்குது. எதுக்கு ஆன்லைன் போடுவீங்க? சரி கேட்டா உங்களுக்கு போக வரும். எந்த சர்ச்சிலையும் கேமரா இருக்கு, எந்த சர்ச்சிலையும் இருக்கு. ரைட், சோத்திரம், பிரைஸ் தரடா, அல்லேலூயா. இப்போ ஏன் கொரோனா சுகமாகல? ஏன் பயந்திய? காரணம் என்ன? ஒரே ஒரு காரணம் தான். இந்த வியாதியெல்லாம் சுகமாக நீங்க பார்த்துருக்கீங்களா? ஒரு காலகட்டத்தில் இதே தமிழ்நாட்டில் எவ்வளோ இடங்கள்ல எனக்கு தெரிஞ்சு எங்க சர்ச்சில் ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டிருந்தாரு. அவர் எதனால ரட்சிக்கப்பட்டாரா? கார்த்திகர். எதனால ரட்சிக்கப்பட்டார்னா, ஒரு சுவிசேஷ கூட்டத்தில் மாரிசலோன்னு ஒருத்தர் இருந்தார். தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஐயா கேள்விப்பட்டிருக்காரு. மாரிசலோன்னு வெளியே ஒரு பெரிய ஊழியர் இருந்தார். அவர் கூட்டத்தில் இவர் போயிருக்கிறார். அவர் அங்கிருந்து ஜோம் பண்றாரு. இவர் எதுக்கு போயிருக்காரு? அந்த கிறிஸ்தவர்களை பத்தி கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு போயிருக்கிறார். போனா இவர் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவருக்கு கையே இல்ல, பாதி இல்ல. இவர் கண்ணுக்கு முன்னாடி கை வளருது. கை வளர்ந்து முழுசானோம்னா அந்த ரட்சிக்கப்பட்ட மனுஷன் 75 வயசுல எங்க சபையில இருந்து சுத்தாரு. அந்த அற்புதம் தான் இன்னைக்கு எங்க கட்டி மறையறது பெரிய விஷயமா இருக்குது. அது ஜோம் பண்ணி மறைஞ்சா தானா மறைச்சாங்க தெரியல. இன்னைக்கு சபையில இந்த அற்புதம் எல்லாம் எங்க? பிசாசு விரட்டுறோமே ஓடுதா? அது பிசாசு என்னைக்காவது ஓடுதா? இப்ப பிசாசும் அந்த அம்மாவும் சேர்ந்து ஓடுறாங்க, நம்ம கூட ஓடிட்டு இருக்கிறோம். சுத்தி சுத்தி ஓடுற ஓடிக்க பிசாசு ஓட மாட்டேங்குது. அது சொல்லுது, உன்னையும் அறிவேன், பவுலையும் அறிவேன், நீயா நானா பார்த்துக்கலாம். 2 ஊழியக்காரன் நைட் 10 மணிக்கு பிசாசு வரட்ட ஆரம்பிச்சு 1 மணி வரைக்கும் வரட்டிருக்காங்க. போல டயர்ட் ஆயிட்டாங்க. டீ குடிக்க போயிருக்காங்க. போகும்போது பிசாசு கேட்டுச்சா, எங்க போறீங்க? இவரு உடனே ஏசு நாமத்துல வாய மூடு, டீ குடிக்க தானே போறேன், நடந்த சம்பவம். இப்பெல்லாம் பிசாசு ஊழியக்காரனை பார்த்து பயப்படுறது இல்ல. எல்லாரையும் சொல்லல, உடுமலைக்காரனை பார்த்து பயப்படுது, உடுமலைக்கு வெளியே பயப்படுறது இல்ல. இப்பெல்லாம் பிசாசு எந்த ஊழியக்காரனை பார்த்து பயப்படுறது இல்ல. நீயா நானா பார்த்துலான்னு பிசாசு சில சபைக்கு வராம பயப்படுது. காரணம்
அப்புறம் எப்படி அற்புத அடையாளம் நடக்கும்? இன்னைக்கு கொரோனா வந்துச்சு, வரதுக்கு முன்னாடி ஏன் உங்களுக்கு தெரியல? திருப்பி திருப்பி கேள்வி, ஏன் இந்த கேள்வி கேட்கறேன்னா அடுத்த ஒன்று சொல்ல போறேன், அதுதான் கேள்வி கேட்கிறேன். இது தெரிஞ்சிருந்தா ரெண்டு காரியம் நடந்திருக்கு. ஒன்று, அந்த கொரோனாவை சபை ஜெயிச்சிருக்கும். கொரோனா என்ன பண்ணிருக்க சபை? எகிப்து முழுக்க வாதை வந்தது, அது இஸ்ரவேல் இருந்த கோசேன் நாட்டில் மட்டும் வரவில்லை. அப்படிதான் இருக்கு. இஸ்ரவேல் முழுக்க பஞ்சம் வந்தது, அது எலியா இருந்த வீட்டுக்குள் மட்டும் வரவில்லைன்னு இருக்கு. நியாயாதிபதிகள் புத்தகத்தை போய் வாசித்து பாருங்க. பெலிஸ்தியர் பாவை முழுக்க மூளை நோய் வந்தது, அந்த பெட்டி இஸ்ரவேலுக்கு வந்தவுடன் அங்கே வரவில்லைன்னு இருக்கு. அப்போ உலகத்தாளுக்கு நமக்கு என்ன இருக்கணும்? வித்தியாசம் இருக்கணும். அவனுக்கு வரும், எனக்கு வராது. ஏன்னா அவன் தேவனை விட என் தேவன் பெரியவர். அதை ப்ரூவ் பண்ண விட்டுட்டோம், சான்ஸ் விட்டுட்டோம். நம்ம மோசே தலைமையில ஜனங்க புறப்பட்டு போறாங்க. புறப்பட்டு போகும்போது யாத்திராகம புத்தகம் 12ஆம் அதிகாரம் போய் வாசித்து பாருங்க. அப்புறமா புறப்பட்டு போறாங்க. போகும்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டும் போகவில்லை. வசனம் சொல்லுது, அவர்களோடு கூட பல ஜாதியான மனுஷரும் புறப்பட்டு போனார்கள். அவன் ஏன் போனா? அன்னைக்கு எகிப்து என்பது அமெரிக்கா மாதிரி, அதான் வல்லரசு நம்பர் 1, பெரிய சாம்ராஜ்யம். அதை விட்டுட்டு அவன் புரட்டி யார் கூட போறானா? வனாந்தரத்துல அடிமைகளோட ஒரு குரூப் புரட்டு போகுது. அவன் ஏன் போனான் தெரியுமா? இந்த எகிப்துல பணத்தோட, பெரிய பொருளோட, பெரிய நாட்டுல இப்படி வல்லமை இல்லாத கடவுளோட வாழ்றதை விட இந்த அடிமைகளோடு வனாந்தரத்தில் வல்லமையான தேவனோடு வாழ வேண்டும் என்று சொல்லி அவன் புறப்பட்டு போனான். அவன் அதுக்குதான் போனான். ஏன் எகிப்தை விட்டு போறான்? இல்லைன்னா அந்த அடையாளம் கொரோனால சர்ச்சில் நடந்துருக்கணும். டாக்டர்ஸால முடியல, கவர்மெண்டால முடியல, யாராலையும் முடியல. அவன் சொல்லிருக்கணும், எங்கேயும் முடியல, சர்ச்சுக்கு கூட்டிட்டு போங்க, அங்க சுகமாகுது, அந்த ஜோப் பண்றாங்கன்னு சாட்சி வந்திருக்கணும். இந்த மாதிரி சாட்சி 25 வருஷத்துக்கு முன்னாடி சபையில இருந்துச்சு. பிசாசு ஓடலன்னா, எங்கேயுமே போய் சரியாகலன்னா சொல்லி அனுப்புவாங்க. இந்த ஊருக்கு வெளியே கொட்டா போட்டு ஒருத்த கொட்டு அடிச்சுட்டு இருப்பாங்க, பெந்தகோஸ்தக்காரங்க ஒருத்தர், அவங்க கிட்ட கூட்டு போக பிசாசு ஓடுன்னு சொல்லுவாங்க. நடந்துச்சா இல்லையா? எத்தனை சுகமாக்குறது நடந்திருக்குது. இன்னைக்கு சபையில இருக்கு. அன்னைக்கு சபையில அவர்கிட்ட இடம் கிடையாது, அவங்ககிட்ட பெரிய பெரிய கட்டணம் கிடையாது, அவங்ககிட்ட பட்டம் கிடையாது, பதவி கிடையாது, 1000 அசிஸ்டன்ட் கிடையாது. அந்த பாஸ்டர் வரும்போது ஐயா வர வழி விடுங்க, ஐயா வர வழி விடுங்க, முன்னாடி 4 பவுன்சர் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனா கர்த்தர் கூட இருந்தார். இன்னைக்கு சர்ச்சில் எல்லாம் இருக்கு, கர்த்தர் மட்டும் இல்ல, வல்லமை மட்டும் இல்ல. அதனாலதான் கொரோனால சபை மாத்திச்சு. இன்னும் டிஃபரன்ஸ் இருந்துச்சு. இதே இந்தியால இத்தனை கடவுளுக்கு நடுவுல இயேசுநாதர் ஜீவன் உள்ளவங்க நிரூபிக்க நம்ம தவறிட்டோம். அதனுடைய விளைவு என்ன? இன்னைக்கு நீங்க சொல்லிக்கிறீங்க, சுவிசேஷமே சொல்ல முடியலங்க, ரொம்ப கஷ்டம். உடுமலை எந்த ஊருக்கு போனாலும் அவங்க சொல்றாரு, இது விக்கிரக கோட்டை, இங்க சொல்ல முடியும். அவன் அத்தனை பட்டணத்தையே கலக்கிட்டான். அவன் பாபிலோனிய தூத்துளாக்கிட்டான். அவன் எகிப்திய தலை சக்கரம் பண்ணிட்டான். நாம இது விக்கிரக கோட்டை, இப்ப இவங்கதான் கட்டி கொடுத்த மாதிரி எரிய கோட்டையை 7 நாள் தூத்துளாக்கிட்டான். 7 வருஷமா ஜோம் பண்ற ஒரு செங்கலை கூட அசைக்க முடியல. இதுல அவனுக்கு இவங்க சர்டிபிகேட், இது பயங்கரமான விக்கிரக கோட்டை, இதுல ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படியே அங்க இருக்கீங்க, அதை விட்டுட்டீங்கன்னா வேற எவனாவது போய் எதாவது செஞ்சுட்டு போறான். அப்படி கேட்கணும். நான் கேட்க மாட்டேன், சொல்றேன். நம்ம ஏன் போய் அதெல்லாம் கேட்பானே. இதுல வர அவனுக்கு சர்டிபிகேட், ஒரு பெரிய விசுவாசம், இருக்கிறதுல முக்கியமான விசுவாசம் இந்த ஊர்ல தான் இருக்குது. அவனுக்கு கொள்கை பார்க்க செயலாளர் இங்கதான் இருக்கு. அவன் போட சொல்றது. அதனுடைய விளைவு என்ன? ஏன் சுவிசேஷம் பரவல? ஒரே ஒரு அற்புத பரவல் நடக்கட்டும், எத்தனை பேர் வந்துருப்பான் சர்ச்சுக்கு? ஊரே பிச்சுட்டு ஆளை இறக்கிருப்பான். நீங்க சுவிசேஷத்தை சொல்ல வேணாம், ஆண்டவர் மேலே ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்னு தானா ஓடி வந்திருப்பான். பவுல் சுவிசேஷத்தை சொல்ல அவன் துதிச்சு பாடினா, நடந்தவைகளை கண்டு அவனே ரட்சிக்கப்பட்டான். அது நடந்திருக்குமா இல்லையா சர்ச்சில்? ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? ஆதி அப்போஸ்தலர் காலத்து அற்புதங்கள்லாம் நடக்க வேண்டுமே, அப்போதுக்கு நீங்க அப்போஸ்தலரா இருக்கணும்ல, அந்த மாதிரி இருக்கணும்ல, இருந்தாலும் நடக்கும். எதுக்கு நான் இவ்வளவு சொன்னேன்னா, 2023ல கொரோனா உச்சத்துல இருக்கும்போது 2018ல இருந்து நாங்க வீடியோ போட்டு காட்டிட்டு இருக்கோம். இப்படி ஒன்று நடக்கும் போது காட்டிட்டு இருக்கிறோம். அன்னைக்கு யாரும் ஏத்துக்கல. அன்னைக்கு எங்களுக்கு பேர் என்னன்னா ஏமாத்துறது, பயமுறுத்தி ஊழியம் பண்றாரு, இதெல்லாம்
இதெல்லாம் ஊழியம் தேவையா அப்படின்னு சொன்னாங்க. எந்த காலத்திலுமே ஆசீர்வாதமா பேசுறதை ஏற்றுக்கொண்ட ஜனம் எச்சரிக்கை கொடுக்கும்போது ஏற்றுக்கொள்ளாது. அது எதேலியா காலத்துல அப்படித்தான், நோவா காலத்துல அப்படித்தான். நோவா கொடுக்கும்போது ஒத்த கூட வரலையாமா பேழைக்குள்ள. எரேமியா கொடுக்கும்போது அவளை குறிச்சு காவல் வீட்டில் போட்டாங்களாமா. ஏசுநாதரை மேல கீழே தன்னை கூட்டிட்டு போயிட்டாங்களாமா. பவுல பட்டவங்களை அடிச்சாங்களாமா. எப்பவுமே எச்சரிக்கை கொடுக்கணும் போதலாம். 2018 இருந்து இதான் நடந்துச்சு. 2023 இதே கொரோனா உச்சத்தில் இருக்கும்போது 2021 ஆண்டவர் சொன்னார், மிக முக்கியமான ஒரு காரியம் வருது, அடுத்து போய் நீ மெய்ப்பர்களுக்கு சொல்லு சொன்னார். 2023 இருந்து இந்த விஷயத்தை மெய்ப்பர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வேண்டியது. திருப்பி சொல்றேன், நான் உங்களுக்கு இவ்வளவு தூரம் வந்து சொல்றதுக்கு காரணம் ஏதோ நான் பெருமைக்காக சொன்ன கஷ்டப்பட்டு வந்தோம். அவங்க தான் 3 தடவை சொன்னாங்க கஷ்டப்பட்டு வந்தோம். நான் கஷ்டப்பட்டே வரல, இஷ்டப்பட்டு வந்தேன். நான் இஷ்டப்பட்டு தான் வந்தேன். நான் சுரேஷ் கிட்ட சொல்லியிருக்கிறேன், நான் போகாத எந்த இடத்துல சொல்லுங்க நான் வரேன், நம்ம சேர்ந்து செய்வோம், எப்படியாவது சொல்லிடுவோம். ஏன்னா என்னால தனியா போய் சொல்ல முடியும், எனக்கு தெரியாது அவளோட பேரை. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டத்தில் இருக்கிற ஊழியக்காரர்கிட்ட இந்த செய்தியை சொல்லிடுன்னு ஆண்டவர் சொன்னார். எனக்கு கன்ஃபர்மேஷன் என்னன்னா, ஆண்டவர் சொன்னாரு, நாங்க முடிஞ்ச வரைக்கும் சொல்லிட்டு இருக்கோம் ஒவ்வொரு மாவட்டமா. ஒரு நாள் தூத்துக்குடிக்கு அண்ணன் கூப்பிட்டாங்க, 4 மாவட்டிக்கு அண்ணனை பார்க்க போனோம். அப்ப அண்ணன் கிட்ட இந்த தரிசனத்தை சொன்னோம், மோகன் அண்ணன் இந்த தரிசனத்தை சொன்னேன். அண்ணன் சொன்னாங்க, தம்பி இதே மாதிரி 10 வருஷத்துடைய ஆண்டவர் என்கிட்ட ஒரு சொன்னாரு, எல்லா மெய்ப்பர்களுக்கும் போய் ஒரு தடவை நீ ஆயத்தப்பட்டு சுவிசேஷம் சொல்றேன்னு சொன்னாரு. நான் சொன்னேன் தம்பினாரு. அப்ப அது எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு. இப்போ ஆண்டவர் எச்சரிக்கை கொடுக்க சொன்னார் எல்லா மெய்ப்பர்களுக்கும். 2023 என்ன நடக்கும்ங்கிறத நாங்கள் சுரேஷ் பிரதர் எல்லாரும் ஷேர் பண்ணிருக்கிறோம். நல்லா இருக்கு. போன வாரத்துல நடந்துட்டு இருக்கு. இந்த 4 நாள் உச்சத்துல இருக்கு. வாசிங்க 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் வாசிங்க. வெளிப்படுத்தல் 6:8 வாசிங்க. நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் கால்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. கொரோனாவுக்கு அடுத்து கோதுமை பஞ்சம், அதையும் நீங்க வாசிச்சிருங்க. ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக சொல்றேன். 6ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. அப்பொழுது ஒரு பழத்துக்கு 1 படி கோதுமை என்றும் ஒரு பழத்துக்கு 3 படி வார்த்தோமை என்றும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாது என்றும் 4 சிறுவர்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். இந்த கொள்ளை நோய்க்கு அடுத்து கோதுமை பஞ்சம் வரணும். உங்க எல்லாருக்கும் தெரியும், கோதுமை பஞ்சத்தோட உச்சத்துல பூமி இப்ப இருக்கு. உக்ரைனும் ரஷ்யாவும் சண்டை போட்டதுல கோதுமை பஞ்சம் உச்சத்துல இருக்கு. பாகிஸ்தான்ல 1 கிலோ கோதுமை 1500 ரூபாய், ஸ்ரீலங்கால 3000 ரூபாய். வெறும் கோதுமை அர்த்தம் இல்ல, உணவு பஞ்சம், உலகளாவிய உணவு பஞ்சம் வேர்ல்ட் வைட் போயிட்டு இருக்கு. இந்தியாவிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 1 கிலோ அரிசி இப்ப எவ்வளவு விற்குது? அரிசி சாப்பிடுறது இல்லையா? எவ்வளவு விற்குது? 1 கிலோ அரிசி எவ்வளவு விற்குது? 80 ரூபாய் 70 ரூபாய் அரிசி 1 கிலோ. போன வருஷம் 40 ரூபாய். போன வருஷம் அரிசியோட விலை 40 ரூபாய். இந்த வருஷம் 80 ரூபாய். 100 ரூபாயை தாண்டும். 100 ரூபாயை தாண்டும். பெட்ரோல் இப்ப எவ்வளவு விற்குது? நேற்று அனௌன்ஸ் பண்ணான், ஒரு பேரல் 200 பவுண்ட்ல இருந்து 300 பவுண்ட் வரைக்கும் ஏற போகுதுன்னு சொல்லிட்டான். பெட்ரோல் 200 ரூபாய்க்கு போல ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இருக்க நிலைமையை நான் சொல்றேன். வேதம் சொன்ன அந்த 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் நடந்துட்டு இருக்கு. இந்த காலகட்டத்தில் தான் நடக்க போற ஒரு விஷயம். 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் நீங்க வாசிச்சது 4 காரியங்கள் நடக்கும். பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களின் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியில் உள்ளவர்களில் கால் பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இந்த பட்டயம் என்பது எதை குறிக்கிறதா? யுத்தம். எந்த யுத்தம்னா, நான் சொல்றதெல்லாம் நோட் பண்ணிக்க, வீட்டில் போய் பார்த்துக்கோங்க. இப்போ நேரத்தில் நமக்கு நாளே தான் வரல, லைட் லேட்டு. எசேக்கியேல் 38-39 கடைசி காலத்துல ஒரு யுத்தம் வரணும். அந்த யுத்தம் யாருக்கு நடுவில் இருக்கணும்னா, இஸ்ரவேலுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் இருக்கணும். அவங்களோட கூட ஈரான் இருக்கணும். எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் நீங்க வேணா சும்மா வாசிச்சு பாருங்க. எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல அவர்களோடு கூட பெர்ஷியா இருக்கும். இன்னைக்கு இருக்கிற ஈரானுக்கு பேர் தான் பெர்ஷியா. 1984 வரைக்கும் அதுக்கு பேர் தான் பெர்ஷியா. 38:2 பாருங்க, அவர்களோடு கூட மனுபுத்திரனே மேசேக் தூபால் ஜாதிகளின்
தலைமையான அதிபதியாகிய மாகோகு தேசத்தானாகிய கோகுக்கு எதிராக. இவன் எங்கிருந்து வருவா? 39:2 சொல்லுது, உன்னை வடபுறங்களிலிருந்து எழுப்ப பண்ணி அப்படின்னு இருக்கு. நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, இப்போ வடக்கு பக்கத்துல இருந்து வரக்கூடிய நாடு ரஷ்யா, இவங்களோட கூட பெர்சியா, ஈரான், இவங்க எல்லாம் சேர்ந்து இஸ்ரேலுக்கு விரோதமா வரணும். அதுவும் எதுக்காக இந்த சண்டை நடக்கணும்? அதே எசேக்கியேல் 38:8 இருக்கு, இஸ்ரேலுடைய மலைக்காக நடக்கும்னு. 39:2 இருக்கு, மலைகளுக்கு விரோதமாய் நீ எழுப்பி வருவாய்னு இருக்கு. இஸ்ரேலுடைய மலையில சண்டை நடக்கும், மலைக்காக இந்த சண்டை நடக்கும் பைபிள் வாசம் சொல்லுது. அங்க இருக்கு ஒரு தடவை 2 தடவை. கடந்த 2023 அக்டோபர் மாசம் 7ஆம் தேதி இந்த இடத்துக்காக சண்டை ஆரம்பிச்சிச்சு. ஹமாஸ் வந்து சண்டை ஆரம்பிச்சாங்க. இந்த இடத்துக்கு பேர் டெம்பிள் மவுண்ட் அப்படின்னு இருக்கு. இந்த மலையில இருக்கிற இந்த இடத்தை தான் அவங்க கேட்கறாங்க. இந்த இடத்தை கொடுக்க மாட்டேன்னு இஸ்ரேல் சொல்லுது. காரணம், இங்கதான் 3வது தேவாலயம் வரணும். அந்த தேவாலயம் இருக்கிற இடத்துல ஒரு மாஸ்க் இருக்கு. அந்த மாஸ்க் எங்குது, அந்த இடம் எங்குதுன்னு அவங்க கேட்கறாங்க. இஸ்ரேல் சொல்லுது, தரமாட்டேன், எங்க ஆலயம் இருந்துச்சு, இது எங்க இடம்னு சொல்லுது. இதுக்காக ஆரம்பிச்ச சண்டை தான். இது வரைக்கும் இஸ்ரேல்ல 1948 இருந்து 7 யுத்தங்கள் நடந்திருக்கு. எந்த யுத்தமும் இந்த இடத்துக்காக நடக்கல. இந்த யுத்தம் ஃபர்ஸ்ட் யுத்தம் இந்த இடத்துக்காக நடக்குது. சோ இந்த இடம் எங்களுக்கு வேணும்னு ஆரம்பிச்சாங்க. எசேக்கியேல் 38:8 எசேக்கியேல் 39:2 மலைக்கான யுத்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்தை எடுக்கிறதுக்கு தான் ஹமாஸ் வந்துச்சு. ஹமாஸ் அடிக்கும் போது ஹிஸ்புல்லா உள்ள வந்துச்சு. ஹிஸ்புல்லாவை அடிக்கும் போது இந்த பக்கத்துல ஹவுதீஸ் உள்ள வந்துச்சு. ஹவுதீஸ் அடிக்கும் போது ஈரான் உள்ள வந்துச்சு. சோ ஈரானுடைய பிரச்சனை இப்ப போயிட்டு நேத்து நைட்டு மொத்த ஏவுகணை இந்த இடத்துக்கு மேல தான் லான்ச் ஆச்சு. நேத்து நைட்டு நான் சொல்றேன் 7 மணி 3 மணிக்கு நடந்த சம்பவம். இந்த இடம் தான் ஊழியக்காரன் நல்லா கவனிங்க. இந்த இடம் தான் அடையாளம். எதுக்கான அடையாளம்? கடைசி நிமிஷத்துக்கான அடையாளம். இந்த மாஸ்க ஏதோ ஒரு ஏவுகணையோ அல்லது இஸ்ரேல் கவர்மெண்டோ அல்லது ஒரு பூமி எதிர்ச்சி. ஏன்னா எசேக்கியேல் 38:19 அண்ணாநிலை இஸ்ரேல் தேசத்துல பெரிய அதிர்ச்சி உண்டாகின்னு இருக்கு. ஒரு பூமி அதிர்ச்சியோ ஏதோ ஒன்றுல இந்த மாஸ்க் விழும். இதான் உங்களுக்கான அடையாளம். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த மாஸ்க் விழுந்துருச்சுன்னா புறஜாதியார் காலம் முடிஞ்சிருச்சு, அந்த ஆலயம் வரப்போகுதுன்னு அர்த்தம். புறஜாதியார் காலம் இருக்கிற வரைக்கும் தான் அந்த மாஸ்க் இருக்கும். அதான் அடையாளம். அந்த மாஸ்க் ரிமூவ் ஆயிடுச்சுன்னா புறஜாதியார் காலம் முடிஞ்சிருச்சு, நியாயப்பிரமாண ஆலயம் கட்ட போறாங்கன்னு அர்த்தம். அந்த ஆலயம் கட்டுவதற்கு முன்பதாக ஆண்டவர் உங்களை என்னை மீட்கவர் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியாது. அந்த பைபிள்ல இருக்கு. இப்ப நிறைய பேருக்கு இயேசு வருவாங்கன்னே தெரியாது. கொஞ்சம் பேருக்கு இயேசு வருவாங்க தெரியும், இப்ப வரமாட்டாங்க நம்பிக்கை இருக்கிறாங்க. கொஞ்சம் பேர் வர வேணாம் மைண்ட்ல இருக்காங்க. என்னது இயேசுநாதர் வராரா? இப்பதான் நாம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து விட்டுறோம். அதுக்குள்ள இயேசுநாதர் வந்துட்டாருன்னா அன்னைக்கு ஒருத்தர் சொன்னாரு, எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 2 வருஷத்துக்கு இயேசு வரமாட்டாருன்னாரு. இல்ல பைபிள்ல போட்டுருக்கு, அவருக்கே தெரியாதுன்னு. அவர் நாளையாயிலும் இதா ஒருவரை தவிர மற்ற ஒருவரும் அறியார், குமாரனும் அறியார் இருக்கு, தூதர்களும் அறியார்கள் இருக்கு. எப்படி நீங்க சொல்றீங்க? நோ நோ நோ, என் சர்ச்சு பிரதிஷ்டை முடிய வரைக்கும் வரமாட்டேன். அந்த அளவுல தான் இன்னைக்கு ஊழியர்கள் போயிட்டு இருக்கு. ஊழியர்கள் போயிட்டு இருக்கு. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இதான் அடையாளம். இப்ப இதுக்கான சண்டை ஆரம்பிச்சு 1.5 வருஷம் ஆகுது. சண்டை பெருசாயிட்டே போகுது. சகரியா 12:6 அவர்கள் இடது புறமும் வலது புறமும் பட்சிக்க தொடங்குவார்கள் இருக்கு. பட்சிக்க தொடங்கிட்டாங்க. சோ இந்த மாஸ்க் தொடுவாங்க. இந்த சண்டை ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் 3ஆம் உலக யுத்தத்துடைய ஸ்டார்டிங். அந்த 6-8ல உள்ள பட்டயத்தினாலுங்கிறது. திருப்பியும் சொல்றேன், இந்த சண்டை இனி ஆரம்பிக்க போகுதுன்னு நாங்க சொல்லிட்டு இருந்தோம். 2023ல வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தோம். இன்னைக்கு உச்சத்துல இருக்கு. இதோட ஜாயின் பண்ண வேண்டியது ஒரே ஒரு நாடு மட்டும்தான். இன்னும் ரஷ்யா வந்து ஜாயின் பண்ணணும். ரஷ்யா ஜாயின் பண்ணிடுச்சுன்னா இதோட இந்த யுத்தம் எசேக்கியேல் 6:8க்கு போயிடும். பண்ணிக்கணும். வெளிப்படுத்தல் 6:8க்கு போயிடும். இது முதலாவது. இதோட கூட சேர்ந்து 2வதாக பஞ்சம் உச்சத்துக்கு போகும். இப்ப இருக்கிற பஞ்சம் தண்ணி பஞ்சம், காத்து பஞ்சம்லாம் வரும். ஏன் காத்து பஞ்சம் வரும்னா நியூக்ளியர் குண்டு போட போறாங்க. இப்ப ஈரான் வந்து அடுத்த நியூக்ளியர் குண்டு தான் போடணும். ஏன்னா ஈரானை பயங்கரமா அடிச்சிருச்சு இஸ்ரேல். இப்ப ஈரான் நியூக்ளியர் குண்டு போட்டுச்சுன்னா நியூக்ளியர் துகள் காத்துல கலந்துரும். கலந்துருச்சுன்னா சுவாசிக்கிற அத்தனை பேர் செத்தான். சோ இப்போ நியூக்ளியர் குண்டுகள் எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சா காத்து மாசுபட்டு போயிடும். சோ காத்து பஞ்சம் வரும், தண்ணி பஞ்சம் வரும், எல்லாம் வரும். இது 2வது. 3வது மிகப்பெரிய பூமி அதிர்ச்சி. இயேசு சொன்னது இப்போ ஜப்பான்ல கொடுத்திருக்கான். 3 லட்சம் பேர் சாகிற அளவுக்கு பூமி அதிர்ச்சி வரப்போகுதுன்னு கொடுத்திருக்காங்க. நான் சொன்னல பஞ்சம் அனௌன்ஸ் பண்ணிட்டான் யூஎன்ல. கவனிங்க, இது யூஎன் சொல்லுது. சொல்றீங்க
நாடுகளைச் சேர்ந்த அதிகாரிகள் பங்கேற்று கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் பருவநிலை மாற்றம், கொரோனா ஆகியவை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு படுகொலை பிரச்சனையை உருவாக்கும் நிலையை தெரிவித்தார். உணவு கிடைக்காத பிரச்சனை உலக அளவில் உணவு தட்டுப்பாடாக மாறும் என்றும் உணவு தட்டுப்பாட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும் நிலவும் என்றார். இவங்க தான் கொரோனா வரதுக்கு முன்னாடி சொன்னவங்க. கொரோனா வரதுக்கு முன்னாடி டிசீஸ் எக்ஸ் வரும்போது உலகம் மிகப்பெரிய பேரழிவை சந்திக்கும் சொன்னது இவங்க தான். இதே ஐநா தான் இப்ப சொல்லி இருக்குது, உணவு தட்டுப்பட்டால் உலகம் மிகப்பெரிய பேரழிவை சந்திக்கும். இதுவரைக்கும் பார்க்காத அளவுக்கு இந்தியாவில் மட்டுமே 9 கோடி பேர் சாப்பாடு இல்லாமல் இருப்பாங்களாம். இந்தியாவில் மட்டும் அவங்க கொடுத்துருக்க ஆய்வறிக்கை இது. காலநிலை மாற்றம் காரணமாக இந்தியாவில் 2030ஆம் ஆண்டுக்குள் சுமார் 9 கோடி இந்தியர்கள் பட்டினியால் பாதிக்கப்படுவார்கள் என ஆய்வு ஒன்றும் தெரிய வந்திருக்கிறது. இது எல்லாமே பைபிள்ல சொன்ன உணவு பஞ்சத்தினுடைய காலம். இதை ஒட்டி இந்த 3ஆம் உலகம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ரஷ்யா ஜாயின் ஆயிடுச்சுன்னா உச்சத்துக்கு போகும். இன்னைக்கு அமெரிக்கா உள்ள வருது, அமெரிக்காவுடைய கப்பல்கள்லாம் கொண்டாந்தாச்சு. நேரத்துல இருந்து நிமிஷத்துக்கு நிமிஷம் கிளைமேட் மாறுது உலகத்துல. கிளைமேட்னா இந்த கிளைமேட் சொல்லல, வார் கிளைமேட் உச்ச அடுத்து போகுது. நேற்று ஒரு நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட 70 பேருக்கு இஸ்ரேல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் இஸ்ரேல் இந்த அளவுக்கு பாதிக்கப்படுறது. இந்த 70 வருஷத்துல மிகப்பெரியதான யுத்தம் போகுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, மிகப்பெரிய யுத்தம் போகுது. சபையானது குறிப்பா ஊழியக்காரனுக்கு இது தெரியணும். நான் சொல்றதெல்லாம் வசனத்துல இருந்து ஏன் உங்களுக்கு கடைசியா சொல்றேன். 3வது மிகப்பெரியதான பூமி அதிர்ச்சி. இது என்ன சொல்றாங்க பாருங்க. இது என்ன சொல்றது பாத்தீங்கன்னா, 3 லட்சம் பேர் சாகிற அளவுக்கு பெரிய பூமி அதிர்ச்சி ஜப்பானை ஒட்டி நடக்க போகுது. அதுல இந்தியாவுக்கு ஹை ரிஸ்க் இருக்குன்னு கொடுத்துருக்கான். இதெல்லாம் ஆத்தென்டிகேட்டட் நியூஸ். ஏதோ வரப்போற அப்படி இல்ல. அந்த பத்திரிகையும் பாருங்க, ரெப்யூட்டட் பத்திரிகை. அது வெளியரங்கமா கொடுத்துருக்காங்க. 3 லட்சம் பேர் சாக போறாங்கன்னு சொல்லி. கில்டுனே இருக்கு. 3 lakhs people will be killed. அதோட கூட இந்தியாவும் ஹை ரிஸ்க்ல இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இஸ்ரேலையும் பெரிய பூமி அதிர்ச்சி வரும் பைபிள் சொல்லுது. இது 3வது. 4வது துஷ்ட மிருகங்களினால் உண்டாகும் மரணம். 6-8 இருக்குது இல்லையா, துஷ்ட மிருகத்தினால் மரணம் வரும், கொலை செய்யப்படுவார்கள் இருக்கு. இப்ப நீங்க வரக்கூடிய எல்லா இந்த கடந்த 20-30 வருஷமா வரக்கூடிய எல்லா வியாதிக்கு பின்னாடியும் பாருங்க, ஒரு மிருகத்தின் பேரை சொல்லுவாங்க. பார்த்திருக்கீங்களா? பறவை காய்ச்சல், பன்றி காய்ச்சல், குரங்கு காய்ச்சல் கேட்டிருக்கீங்களா? எபோலாவுக்கு வவ்வால் வந்துச்சுன்னு சொன்னாங்க. இப்போ இந்த கொரோனா கூட எங்க வந்துச்சு? அது ஊகான் மாநிலத்தில் உள்ள ஒரு மார்க்கெட்ல இருந்து மிருகங்களுடைய மாம்சத்துல தான் வந்துச்சுன்னு சொன்னாங்க. இப்போ லேட்டஸ்டா நான் சொல்றது, இந்த ஜனவரி மாசம் ஆஸ்திரேலியாவில இருந்து கிட்டத்தட்ட கொரோனாவை விட 100 மடங்கு ஆபத்தான வைரஸ்கள் ஆஸ்திரேலிய ஆய்வகத்திலிருந்து மாயமாகி இருப்பதாக அந்நாட்டு அரசு அறிவித்திருப்பது உலக நாடுகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. இதுல மட்டும் உலக மக்கள் தொகையில 15% பேர் பாதிக்கப்படுவாங்கன்னு இருக்கு. இதுல கடைசியா சொல்லுவாங்க, கொரோனாவை விட 20 மடங்கு சக்தி வாய்ந்தது வருதாமா. கொரோனாவை விட மோசமான மற்றொரு பெருந்தொற்றை எதிர்கொள்ள தயாராக இருக்குமாறு உலக சுகாதார நிறுவனத்தின் தலைவர் டெட்ராஸ் அதானம் எச்சரித்துள்ளார். இயேசு சொன்ன 4 ரெடியா இருக்கு. 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஒரு பக்கம் பட்டயம் யுத்தம், ஒரு பக்கம் பஞ்சம், ஒரு பக்கம் இயற்கை பேரழிவு பூமி அதிர்ச்சி, இன்னொரு பக்கம் கொள்ளை நோய். 4 இருக்கு. இது 4 இப்ப போயிட்டு இருக்கு, 4 நடந்துகிட்டு இருக்கு. வரப்போது இல்ல, ஒரு காலத்துல வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்ப வரப்போது இல்ல, வந்துடுச்சு. இது என்னவாய் இருக்கும், இது என்னவாய் முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வசனம் சொல்றது கடைசி 6-8 சொல்லுது, பூமியில் உள்ளவர்களை கால்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. எவ்வளவு பேரு இன்னைக்கு பூமியில உள்ளதுல கால்பங்குனா எவ்வளவு தெரியுமா? 200 கோடி பேர் நடக்க வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கவனிங்க. இது அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இந்த யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னது. நியூக்ளியர் வார் ஸ்டார்ட் ஆச்சுன்னா 500 கோடி பேர் சாவாங்கன்னு சொல்லியிருக்கிறார். இது அமெரிக்க அதிபர் சொன்னது. அந்த பெருந்தொற்று, அந்த டிசீஸ் காணாம போச்சு இல்லையா, அதுல அவங்க சொன்னது 15% காணாமல் போகும். இப்போ ஒரு பல்க் டீபாப்புலேஷன் அப்படிம்பாங்க, ஒரு பெரிய அளவு, மிகப்பெரிய அளவுல உயிர் சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய காரியங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு பக்கம் யுத்தம், ஒரு பக்கம் பஞ்சம், ஒரு பக்கம் கொள்ளை நோய், ஒரு பக்கம் இயற்கை பேரழிவு.
இது நாடு நடக்குது. திரும்பி சொல்றேன், இது சரியாயிடும், மாறிடும், கொஞ்சம் கொஞ்சம் இதாயிடும். ஆகாது, ஆகாது. கொஞ்சம் பேர் கொஞ்சம் சாஜாவுக்கு சில வசனம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, கர்த்தர் இரக்கம் உள்ளவர், நினிவேக்கு இறங்கினவர் எனக்கு இறங்குவார் அப்படின்னு சொல்லி. நினிவேக்கு இறங்கினவர் உங்களுக்கு இறங்குவார் அப்படின்றதுல எனக்கு மாற்று கருத்தே இல்லை. ஆனா நினிவே ஜனங்க ஜெபம் பண்ண மாதிரி உங்களால ஜெபம் பண்ண முடியுமா? நினிவே ஜனங்க ஜெபம் பண்ண மாதிரி பண்ணதான அவர் இறங்குவாரு. அவங்க 40 நாள் இரவும் பகலும் குசியாமலும் குடியாமலும் ரட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து ராஜால இருந்து மிருகம் வரைக்கும் தண்ணி குடிக்கலையாமா? எங்க நீங்க செய்ய பார்ப்போம். 40 நாள் வேணாம், 4 நாள் ஒரு ஃபாஸ்டிங் பிரேயருக்கு சாப்பிட்டு தான் வரமே. சாப்பிட்டு முடிச்ச பிறகு நம்ம மீட்டிங் வரனாலே எங்க என்ன மெனு பார்த்து தான் வரோம். சிக்கன் பிரியாணி போடுற கூட்டத்துக்கு தான் பாஸ்டர்ஸ் மீட்டிங்கே போகுது. வெஜ் பிரியாணி போட்டா ரிஜெக்டட். அவன் போன வாட்டி வெஜ் பிரியாணி போட்டான், வாயிலே வைக்க முடியல. அவர் கர்த்தருடைய கிருபை சோத்திரம், பிரைஸ் லார்ட், நல்ல பாஸ்டர் சிக்கன் பிரியாணி போட்டாரு. இன்னைக்கு நாம நினிவே ஜனங்க மாதிரிலாம் ஜெபம் பண்ண முடியாது. ஏன்னா நம்மள பாதி பேருக்கு சுகர். 2 மணி ஆச்சுன்னா கை உதறும். நம்ம எங்க இரவு பகல் 40 நாள் அப்புறம் நம்ம சொல்லுவோம் நம்முடைய சூழ்நிலை கர்த்தர் அறிவார். அவ்வளவுதானே, அப்படி சொல்லிட்டு போக போறோம். அதனால நினிவே எல்லாம் நீங்க எக்ஸாம்பிளா எடுக்காதீங்க. பெரிய ஆச்சரியம், இந்த காலகட்டம் தான் இருக்கிறதே கொடுமையான காலகட்டம். உபவாச ஜபத்துக்கு கீழே போடுறாங்க. உபவாச ஜபமே 4 மணி நேரம் தான் நடக்குது. அதோட கொடுமை 10 மணிலிருந்து 2 மணி வரைக்கும் உபவாசம். இப்படி ஒரு உபவாசம் நீங்க லைஃப்ல கற்றுக்க மாட்டீங்க. அவன் வரும்போதே சாப்பிட்டு வரான், வீட்டுல இருந்து வரும்போதே செஞ்சு வச்சுட்டு வந்துடுறான். சாப்பிட்டு வந்து வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிறான். போனவன் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி வந்து உபவாசம் நடத்துறாரு, சூப்பரா இருந்துச்சு. இரவு 10 மணி முதல் காலை 2 மணி வரை. நம்மளாம் 10 மணி 2 மணிக்கு உபவாசம் எல்லாம் என்ன பண்ணிக்கிறோம்? அவர் நடத்துறாரு இரவு உபவாசம் கூட்டம், இரவு 10 மணி முதல் காலை 2 மணி வரை. அதனால உங்களால இப்ப உபவாசம் இருக்கிறதுனால ஆகாத காரியம் இல்ல. அப்படிலாம் சொல்லாதீங்க. நம்ம 21 நாள் இருக்கிறோம், 21 நாள் இருக்கிறோம். நைட்ல பழம் மட்டும் சாப்பிடுவோம், பகல் ஃபுல்லா சாப்பிட மாட்டோம். ஒருத்தர் சொன்னாரு, என்ன பழம் சாப்பிடுவீங்க? என்ன ஒரு அண்ணாச்சியோ இல்ல தர்பூசணியோ சொன்னாரு. நடந்துச்சு. ஒருத்தர் என் கூட தான் உபவாசம் இருந்தாரு, நான் இல்ல, அவர் இருந்தாரு. நான் சாப்பாடு சாப்பிட கேட்டேன், என்ன பிரதர் சாப்பிடலையான? ஃபாஸ்டிங் பிரதர் அப்படின்னாரு. சரி, அவர் ஃபாஸ்டிங் போல பார்த்தேன், சுண்டல் மட்டும் வாங்கி கொடுங்க. ஃபாஸ்டிங் நீங்க என்ன அரிசி உபவாசம் தான், சுண்டல் கிடையாது. அதனால அவருடைய தான். அதனால நம்ம நினைவே மாதிரிலாம் ஜோம் பண்ணி நம்ம ஆண்டவர் அசை போடுற நம்பிக்கை உங்களுக்கும் வேணாம், எனக்கும் வேணாம். நம்மளால அதெல்லாம் முடியாது. ஏன்னா போஸ்டர்ல இப்ப என்ன போடுறாங்க, உபவாச ஜபத்துக்கு முடிவிலே உணவு வழங்கப்படும். உபவாச ஜபத்துக்கு சாப்பாடு போடுற வாங்கன்னு சொல்லி கூப்பிட்ட ஒரே உலகத்தில் நம்ம தான். அதனால நம்மளை வச்சு இல்லாத அசைக்கிறது இசைக்கிறது எழுப்புதல் அதெல்லாம் வராது. எழுப்புதல்னா இனி இப்படி வராது. எழுப்புதல் எங்கேயாவது யாராவது மேல்விட்டார ஊத்தி இருக்க ஜோம் பண்ணா மட்டும்தான் வரும். நமக்கு வராது எழுப்புதல். நெகட்டிவா பேசுறீங்க. நம்ம பார்க்கணும் 30 வருஷமா எழுப்புதல் எதனால வரணும்? ஒரு மனத்தினால தான் வரும். ஃபர்ஸ்ட் எழுப்புதல் என்ன வரணும்? இயேசுநாதர் கூட 3 வருஷம் சீஷர்கள் இருந்தபோது வராத எழுப்புதல். இயேசுநாதர் போய் 10வது நாள் வந்துச்சு. இந்த 3 வருஷமா அவங்ககிட்ட இல்லாத ஒண்ணு அப்ப இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? பரிசுத்த ஆவியானவர் வந்தோன்னு என்ன வந்துச்சு? ஒரு மனம் வந்துச்சு. இப்போ ஒரு மனதோட இருக்கிற ஒரு ஊழியக்கார கூட்டத்தை காட்டுங்க. ஒரு மனமா நடக்கிற ஒரு ஊழியக்கார கிட்ட காட்டுங்க. அவர் வந்தா நான் வர மாட்டேன். அவன் என் சபையில் போய் அவனை திருடிட்டான். அந்த திருட்டு பையனோட உட்கார மாட்டேன். இவங்க 2 பேரும் உட்காந்து ஆண்டவரே இந்தியாவை அசையும் பரவாயில்ல எப்படி பார்ப்போம்? இதுல எவன் அப்படின்னு ஆண்டவர் பார்ப்பாரு. இங்க எப்படி இருக்குது? இங்க ஒரு மனம் எங்க இருக்கு? ஒரு மாஸ்டர்ஸ் மீட்டிங் கூப்பிட்டாங்க. செய்தி கூட்டோட பார்த்தா சாப்பிட்ற இடத்துல ஒரே சண்டை. 2 பாஸ்டர் அடிச்சுக்க மட்டும்தான் செய்யல. அவ்வளவுதான். நீ அவன்றாரு. நம்ம உடனே போய் கேட்ட ஒருத்தர் என்ன நடந்துட்டு இருக்குன்னு. இல்ல அவர் லெக் பீஸ் கேட்டாராம், கொண்டு வரும்போது நடுவில் இவரு வாங்கிட்டாராம். எங்க பாட்டு வரை வைகிட்டாராம். உடனே கூட சொல்லியிருக்கிறாரு, சரி ஒரு லெக் பீஸ் தானே விடுங்க, ஏன் சண்டை போறீங்க? ஒவ்வொரு பாஸ்டர் மீட்டிங்கே லெக் பீஸா வாங்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களை வச்சு எங்க ரிவைவல் வரும்? ஒன்னும் வராது. மகன் சேர்ந்து சொன்னாங்க, அண்ணே உங்களுக்கு பாரம் இருக்கு, வரவனுக்கு பார்க்கணும். ஒரு மனம் இருந்தாலும் ரிவைவல் வரும். நீங்க ரிவைவல் போஸ்டர் போட்டா ரிவைவல் வராது. எழுப்புதல் தீ அப்படின்னு போட்டு பக்கத்துல நிருப்பார போட்டு விட்டுறான் போஸ்டர்ல. என்ன பத்திக்கிட்டு எரிக்கிற மாதிரி. ஏசுநாதர் தான் வயிறு பத்திக்கிட்டு
கவனிச்சு கொள்ளுங்க. இந்த வரப்போற பிரச்சனையில 200 கோடி பேர் பாதிக்கப்படுவாங்க. கால் பங்கு அப்படி பைபிள் சொல்லுது. இந்த கால் பங்குல நீங்களும் நானும் எவ்வளவு காப்பாற்ற போறோம்? இதான் கேள்வி. ரெண்டே கேள்வி. இதுல உங்க சபையிலிருந்து கொரோனா வந்த அழிவு மாதிரி அடுத்து வரக்கூடிய, இப்ப திருப்பி சொல்றேன், இது ஏதோ செய்தியாகவோ இல்ல சும்மா உங்ககிட்ட சொல்லிட்டு போறதுக்காக நான் வரல. இவ்வளவு தூரம் நாங்க பிளான் பண்ணி வரணும்னு சொல்லி இவ்வளவு தூரம் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, இது ஆண்டவர் போய் 1.5 வருஷத்துக்குள்ள சொல்லிடுன்னு சொன்னார். நாங்க சொல்லிட்டே வந்துட்டே இருக்கோம், ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த ஒரு வாரமா நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அதான் அர்ஜென்சி. அதனால திருப்பி சொல்றேன், உண்மையை சொல்றேன், பைபிள்ல உள்ளத சொல்றேன். உங்க சபையை காப்பாற்ற வேண்டிய இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்க. இப்ப கர்த்தர் வரும்போது உங்கள் சபையில் இருக்கிற ஆத்துமாக்கள் அத்தனையும் ஒன்று கூட காணாமல் போகாமல் ஒப்படைக்க வேண்டியது உங்க பொறுப்பு. உங்களுக்கு தெரியுமா உங்க சபையில் இருக்கிற எத்தனை பேர் பரலோகத்துக்கு போவாங்க தெரியுமா? தெரியுமா? நம்ம கிட்ட இருக்கிற ஒரே பதில் கர்த்தரை அறிவார். ஆண்டவருக்கு தாங்க அவங்களுக்கு தெரியும். போய் ஒரு ஸ்கூல்ல ஒரு டீச்சர்கிட்ட கேளுங்க, அந்த கிளாஸ்ல இருக்கிற பசங்கள்ல எத்தனை பேர் பாஸ் ஆவான் எத்தனை பேர் ஃபெயில் ஆவான்னு கேளுங்க. அந்த டீச்சருக்கு தெரியும் எது ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், எது பாஸ் ஆவா இவன் ஃபெயில் ஆவான்னு ஸ்டூடெண்ட் தெரியும். அந்த டீச்சர் தெரியுமா தெரியாதா? தெரியும். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த வார்டில் இருக்கிற நர்ஸுகிட்ட கேளுங்க, இந்த பேஷண்ட்ஸ்ல அவங்களுடைய மெடிக்கல் ஸ்டேட்டஸ் தெரியுமா தெரியாதா? ஒரு மெக்கானிக் ஷாப்புக்கு போங்க, அங்க 20 வண்டி நிற்கும். அந்த மெக்கானிக் கூப்பிட்டு கேளுங்க, அந்த 20 வண்டியோட ஸ்டேட்டஸ் சொல்லுவாரு. சொல்லுவாரா மாட்டாரா? சொல்லுவாங்க தானே? ஏன் உங்களுக்கு தெரியாது? ஒரு நர்ஸுக்கு தெரியும் போது, ஒரு டீச்சருக்கு தெரியும் போது, ஒரு மெக்கானிக்கு தெரியும் போது, ஒரு பாஸ்டருக்கு, ஒரு எவாஞ்சலிஸ்டுக்கு கண்டிப்பா என்ன தெரியணும்? ஒரு மேய்ப்பனுக்கு என்ன தெரியணும்? அந்த சபையோட ஸ்டாண்டர்ட்ஸ் தெரியணும். ஆண்டவர் வரும்போது ஜப்பான் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு கேட்க மாட்டாரு, மலேசியா என்ன ஆச்சுன்னு கேட்க மாட்டாரு, கொரியா என்ன ஆச்சுன்னு கேட்க மாட்டாரு. ஆனா உங்க சபை என்ன ஆச்சுன்னு கண்டிப்பா உங்களை கேட்பாரு. அவர் கேட்க போற கணக்கு உங்க சபையை பத்தி மட்டும்தான். இன்னைக்கு நம்மளுக்கு அந்த சபை மேல இருக்கிற பாரத்தை விட கொரியா மேல இருக்கிற பாரம் தான் கொட்டுது 1 வருஷமா. எல்லாரும் கிளம்பி கொரியா போறாங்க. இப்ப குடும்பல வீட்டுக்கு வெளியே நல்ல வேலை எல்லாம் கொரியா போகுது. ஏன் கொரியா போற? கொரியாவுக்கு எழுப்புதல். அப்புறம் அங்க போய் எழுப்புதல கொஞ்சம் நெருப்பாளி வாயில போட்டு வந்து இங்க துப்ப போறாரு எழுப்புதல் கொண்டாடுறதுக்கு. அவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது, உங்களுக்கு கொரியா தெரியாது. 2 பேரும் என்ன உட்காந்து கேட்பிய? கொரியாவுக்கு எழுப்புதல் அது கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்தது, அது அங்க வரும். இங்க எழுப்புதலுக்கு இங்க ஒரு பிளான் கர்த்தர் வச்சிருப்பாரு, அது உங்க மூலமா தான் கர்த்தர் செய்வாரு. பொதுவா பெண்கள்ட்ட ஒரு சுபாவம் உண்டு. யாராவது ஒரு நல்ல டிசைன் புடவை கட்டா அதே டிசைன் வாங்க கேட்பாங்க. கடையில போய் பெரிய பூ போட்டு பச்சை கலர் பார்டர், அவன் சொன்னா அப்படி ஒரு இழை நான் பார்த்தேங்க. ஒரு அம்மா கட்டிட்டு போச்சு, பின்னாடியே தான் போனோம். போய் அந்த அம்மாட்ட தான் கேட்கறது எங்க வாங்கினீங்கன்னு. அது கேட்டுவாங்க. அந்த சுபாவம் இப்ப சபைக்கு வந்துருக்குது. கொரியால எழுப்புதல், கொரியால எழுப்புதல் வந்த பாதையை சொல்ல போயிட்டாரு. அவர் வேற சபைக்கு போயிட்டாரு. இப்ப நம்ம எல்லாம் போய் கொரியா கொரியா கொரியான்னு திருப்பி சொல்றேன். உங்ககிட்ட கர்த்தர் வந்து கேட்க போறது, உங்ககிட்ட கொடுத்ததான வேலைக்கான பதில் மட்டும் கேட்பாரு. 50 கொடுத்தா 50 கேட்பாரு, 500 கொடுத்தா 500 கேட்பாரு, 5000 கொடுத்தா 5000 கேட்பாரு. உங்களால உங்க சபையில இருக்கிற எல்லா விசுவாசியும் பரலோகத்துக்கு போகும் என்று கண்டிப்பா சொல்ல முடியுமா? அதை ரெடி பண்றதுக்கான வேலை தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்காரு ஒவ்வொருத்தருக்கும். அந்த 50 பேருக்கு போஷிச்சு அந்த 50 பேரை காப்பாத்தி இயேசுநாதர் வரும்போது நீங்க கொடுத்தது நாங்க பத்திரமா உங்ககிட்ட கொடுத்துட்டேன்னு சொல்லும் போதுதான் நம்ம பார்த்து ஒரு வார்த்தை சொல்வாரு, உண்மையும் உத்தமம் உள்ளவனே எஜமான சந்தோஷத்துக்கு பிரவேசி. எங்கப்பா நான் கொடுத்த 50 என்ன கேட்டா? அது வணங்கா கழுத்துள்ளது, அது திமிர் புச்சன்னு ஆரோன் மாதிரி சொன்னா அடுத்து என்ன நடக்கும் நீங்களே புரிஞ்சுக்கோங்க. மோசே வந்து கேட்கிறாரு, இந்த ஜனங்க ஏன் இப்படி பண்றாங்க, ஏன் இந்த ஜனங்க இப்படி பண்ண? வசனம் தெளிவா சொல்லும், ஆரோன் அவரை நிர்வாணமாக்கி இருந்தான்னு. மோசே அவன் சொல்லிடுவான். என்ன சொல்லுவான் தெரியுமா? உங்களுக்கு தெரியாதா இது திமிர் புச்சம், வணங்கா கழுத்துள்ளது, இதுக்குள்ள வச்சு என்ன கேட்கிறேன். அதைத்தான் நீங்க நான் சொல்ல போறோம். கர்த்தர் செய்ய சொல்ல போறது, அவர் சொல்ல போறது ஒன்னே ஒண்ணுதான், அக்கிரம செய்யக்காரரை அனுப்பி இருக்கும். ஏன்னா நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா 5 கொடுத்தா 10 கேட்பாரு, 2 கொடுத்தா 4 கேட்பாரு. அவர் டபுளா கேட்கிறவரு. 1 கொடுத்து திருப்பி 1 திருப்பி கொடுத்த உடனே ஒத்துக்க மாட்டேங்கிறார் அவர். நீங்க 50 கொடுத்தா 50 யாரும் ஒழுங்கா கொடுக்கணுமா
இல்லையா? சோ முதலாவது இந்த உங்ககிட்ட கொடுத்த சபையில இருக்கிற அத்தனை ஆத்மாவும் ரெடியா இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. செல்ஃப் செக் பண்ணி கொள்ளுங்க. ஏன்னா டைம் இல்ல. எப்ப வேணாலும் சட்டுத்தியாய் வரும், அல்லது இது நடந்துச்சுன்னா மரணம் வரும். ஒன்று வருக வந்தாலும் பரலோகத்துக்கு போயிடணும், மரணம் வந்தாலும் பரலோகத்துக்கு போயிடணும். நம்ம சபையில் இருக்கிற ஆத்மா அத்தனையும் பரலோகத்துக்கு ரெடியா இருக்கிற கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இருக்கணும். அதுக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் கடை திறக்கிற மாதிரி சபை திறந்தா பத்தாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிசாசு 24 மணி நேரம் வேலை பார்க்கலாம், 7 நாள் வேலை பார்க்கலாம். டிவி 7 நாள் ஓடுது, இன்டர்நெட் 7 நாள் ஓடுது, பாவம் 7 நாள் ஓடுது, சினிமா 7 நாள் ஓடுது, எல்லாம் 7 நாள். ஹோட்டல் இப்போ 24 hours ஆகிட்டாங்க சென்னையில, 7 நாள் ஓடுது. ஆனா இதெல்லாம் நரகத்துக்கு கூட்டு போறது, பரலோகத்துக்கு கூட்டு போறது ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு உலகத்துல, சபை. அது ஒரு நாள் தான் நடக்குது. எப்படி கரெக்ட் ஆகும்? நீங்களே சொல்லுங்க. உங்க பையன் ஒரு கிளாஸ் முடிச்சு இன்னொரு கிளாஸ் போகணும், ஒரு வருஷம் பாஸ் பண்ணணும்னா அவன் 6 நாள் 8 மணி நேரம் படிக்க வேண்டியிருக்குது. ஞாயிற்றுக்கிழமையும் அவனை கேட்குறீங்க, படிக்கலையாடா, புக் எடுக்கலையா, 10ஆவதுக்கு டியூஷனும் அனுப்புறீங்க. 8 மணி நேரம் ஸ்கூல் படிச்சு, டியூஷன் படிச்சு, ஞாயிற்றுக்கிழமை படிச்சு, ஹோம்ஒர்க் பண்ணி இவ்வளவு பண்ணாதான் அவனால ஒரு வருஷமே உலக பிரகாரமா பாஸ் பண்ண முடியும்னா, உங்ககிட்ட கொடுக்கப்பட்ட ஆத்மா நித்தியமா பரலோகத்துக்கு பாஸ் பண்ணி போகணும்னா வாரத்துக்கு ஒரு நாள் 3/4 மணி நேரம் செய்தி போதுமா? நீங்க யோசிப்பாங்க. நாளைக்கு ஆண்டவர் வந்த பிறகு ஆரோடு மாதிரி அதுங்க வராது. நிறைய பேர் சொல்லுவாங்க, அவங்க தான் வரமாட்டாங்க சர்ச்சுக்கு. நான் சொல்றேன் உங்களுக்கு, நீங்கள் ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து பேசினால் அந்த சத்தத்துக்கு எவனும் எங்கிருந்தும் வருவான். இயேசுநாதர் வரும்போது 430 வருஷம் இருந்த காலம், மல்கியார் வந்து மத்திய வரைக்கும் வசனம் சொல்லுது, 20 ஜனங்கள் அவர் வார்த்தையை கேட்க ஓடி வந்தாங்கன்னு இருக்கு. யோவான் வனாந்தரத்துல பேசுறான், சிட்டியில இருக்கிறவன் வனாந்தரத்துக்கு வந்தாங்க இருக்குது. கர்த்தர் உங்களுக்குள்ள இருந்து பேசினால் எங்க இருக்கிறவனை கொண்டு வருவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்க எந்த சாட்சியமும் தேவனுக்கு சொல்லவே முடியாது. அதைத்தான் ஆரம்பத்துல கேட்டேன், உங்களுக்குள்ள இருந்து ஆவியானவர் பேசுகிறாரா? உங்களுக்குள்ள இருந்து ஆவியானவர் பேசினால் அந்த சத்தத்துக்கு நாலாபுரத்திலிருந்து ஜனங்கள் வருவார்கள். அப்போ உங்க சபையில 7 நாளும் சர்ச்சை நடக்குமா? விசுவாசி வராது. நீங்க வருவீங்களா? முதல்ல விசுவாசி 2வது. நம்ம வருவோமா? நம்ம தான் 7 நாளைக்கு 70 கூட்டமைப்பு வச்சிருக்கிறோமே. திங்கட்கிழமை உடுமலைக்கட்டை கூட்டமைப்பு, செவ்வாய்க்கிழமை திருப்பூர் கூட்டமைப்பு, புதன்கிழமை கோயம்புத்தூர் கூட்டமைப்பு, வியாழக்கிழமை தென்னிந்திய கூட்டமைப்பு, வெள்ளிக்கிழமை இந்திய கூட்டமைப்பு, சனிக்கிழமை உலக கூட்டமைப்பு. மொத்த கூட்டமைப்புலையும் மெம்பர். காலங்காத்தால பேக தூக்கி அக்கல்ல வச்சுட்டு காலையில் 9:10 மணிக்கு கிளம்புனா மதியம் 2 மணிக்கு பிரியாணி திட்டு வந்து மல்லாக்கப்பட்டு தூங்குறது உடுமலைப்பேட்டைக்கு வெளியே. அந்த 2 மணிக்கு நல்லா படுத்துக்கிட்டு 5, 5:30, 6 மணி வரைக்கும் நல்லா தூங்கி எழுந்துருச்சு. 6 மணிக்கு மேல அப்படி கிளம்பி ஒரு ஹவுஸ் விசிட்டிங் போய் விசுவாசி வீட்டில் ஒரு காப்பியோ பஜ்ஜியோ போட்டாவோ தின்னுட்டு ஒரு 10 மணிக்கு வீட்டில் வந்து சாப்பிட்டு இந்த 12 மணி வரைக்கும் மொபைல நோண்டுறது. இப்படி நோண்டுறது. 1 மணிக்கு ஸ்டேட்டஸ் வைக்கிறது, இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், ஆவிக்குரிய கடமை முடிஞ்சிருச்சு. 1:30 மணிக்கு போய் படுக்கிறது, திருப்பி 6 மணிக்கு எழுந்திருக்கிறது, குளிக்கிறது, காப்பியை கொடுத்து டிஃபன் தூக்கி போட்டுட்டு திருப்பி மல்லாக்க கிளம்பிடுறது. கூட்டமைப்பு எல்லாம் 75 கூட்டமைப்புல மெம்பர் அப்படி இருக்காங்க. நீங்க தப்போ நான் உங்களை சொல்லல, அவங்க இருக்காங்க. அப்படி எந்த கூட்டமைப்புல பாருங்க முன்னாடி உட்காந்துருக்கோம். அதுல வேற போறதே பெரிய விஷயம். அதுல வேற அதுக்கு போன எனக்கு ஒரு ஜபம் கூட கொடுக்கல. நீங்க ஒரு ஜபம் கொடுத்து நீங்க ஒரு எழுப்புதல் கொண்டு வரீங்கன்னா கொடுக்கலாம், நியாயம். உங்க ஜபம் இப்ப என்ன பண்ண போகுது? அதுல வேற எல்லாருக்கும் கொடுத்தாங்க. எனக்கு ஒரு ஆத்துமாவை கர்த்தர் சோதனை கூட சொல்ல கொடுக்கல. என்ன மென்டாலிட்டி? ஆத்துமாவை கர்த்தர் சோதனை சொல்லும் போது எல்லாரும் கதறி அழுது ஹோ கொடுத்தா பரவாயில்ல. நீங்க ஆத்துமாவை கர்த்தர் சோதனை போது அவன் பின்னாடி கீழே இருக்கு. அந்த ஆத்துமாவை கர்த்தர் சோதனை நீங்க சொல்லணும் என்ன இருக்கு? எனக்கு முன்னுரிமை கொடுக்கல, எனக்கு சேனல் கொடுக்கல, எனக்கு மானம் போடல, எனக்கு பொண்ணாட போகல, என்னை வரவேற்கல, எனக்கு பேர் ஏசுனாலே 10-11 வண்டி வைக்கிறது. இவர்கள் எல்லாரும் பரிசேயர் சரிசேயர் மாதிரி கவனிச்சுக்கொள்ளுங்க. நான் ஒரு சகோதரனா உங்களுக்கு சொல்றேன், நீங்க என்ன தப்பா எடுத்துக்கலாம், இல்ல திருப்பி நான் கூப்பிட வேணாம்னு சொல்லலாம். கூப்பிடாதீங்க, நான் வரவும் போறதில்ல. திருப்பியும் சொல்றேன்,
இந்த 7 நாள் பேசாம சுத்தம்லாம் விட்டுட்டு ஏதாவது ஒரு நல்ல கூட்டமைப்புல உட்கார்ந்து ஜெபம் பண்ற கூட்டமைப்புல உட்கார்ந்துட்டு 6 நாள் சர்ச்சில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. அதுதான் உங்கள் சபைக்கு நல்லது. இப்படி சில ஆட்களுக்கு இது ஒரு பொழப்பு. போய் உட்கார்ந்து ஒரு மணி நேரம் சொல்லிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு அதே திரும்பிட்டு வந்துடுறது. இந்தியாவில் இருக்க முடியாது, உங்க பக்கத்துக்கு கரையோட இருக்க முடியாது. அவ்வளவுதான். இப்போ சொல்றேன், ஒரு நாள் நீங்க போங்க, சகோதரர் ஒருமித்து வாசமா இருக்கிறது நல்லது. 2 பேர் 3 பேர் கூட்டினா கத்த வருவாங்க. ஏதோ ஒரு நல்ல கூட்டமைப்பு இருக்க. இதுல ஒரு பெரிய கொடுமை என்னன்னா, இருக்கிறதே 40 பேர், 40 கூட்டமைப்பு இருக்கு. இருக்கிறதே 40 பேர். அந்த கூட்டமைப்புக்கு நான் இனி போக மாட்டேன். ஏன் போக மாட்டீங்க? அவருக்கு நான் போகும்போது மரியாதை கொடுக்கல. நீங்க என்ன பண்ண போறீங்க? புது கூட்டமைப்பு ஆரம்பிக்கிறேன். நீ ஸ்ட்ரெஸரர், நான் செக்ரட்டரி, நான் பிரசிடென்ட், மொத்தமே 4 பேர். இதுல என்ன ஒரு குழப்பம் வேண்டி கிடக்கு? புதுமலை கட்ட எவ்வளவோ பரவாயில்ல. இப்படி ஒரு குழப்பம் தேவையா? கவனிச்சு பாருங்க. இருக்கிற 40 பேருக்கு 40 கூட்டமைப்பு தேவையா? அன்னைக்கு இருந்த அதே பிரச்சனை தான் இன்னைக்கு இருக்கு. தயவு செய்து இந்த பாஸ்டர் மக்கள் யாரு? நீங்க கணவரை பாஸ்டராய் கொண்ட சகோதரிகள் கை தூக்குங்க. என் கணவர் பாஸ்டர் அப்படி கை தூக்குங்க. நல்லா தூக்குங்க பார்ப்போம். அவனுக்கு நான் கை தூக்குங்க. கொஞ்சம் பேர் ஏன் தூக்க மாட்டேங்கிறாங்கன்னா இந்த ஆள் என்ன சொல்லுவாங்க தெரியல. இருந்தாலும் எதுக்கும் சொன்ன பிறகு கை தூக்கலாமா வேணாமான்னு பார்க்கறது. அவங்க என்னன்னா ரைட் ஹேண்ட் சைடே இந்த போட்டு போறானே, லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன போட்டு போடுவான்னு தெரியல. தூக்குங்க பார்ப்போம். நான் நல்ல விஷயத்தை தான் சொல்றேன். என் கணவர் பாஸ்டர் இருக்காரு. நான் உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் வச்சு முடிச்சிடறேன். உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள், சரியா? இந்த காலையில அவங்க பேக் எடுத்து புறப்படுறாங்கல்ல, புறப்படும் போது கேளுங்க, எங்க போற? தயவு செஞ்சு கேளுங்க. நாளையில இருந்து கேளுங்க. ஏன்னா அவங்க யாருமே இயேசுநாதர் சொன்னா கூட கேட்க மாட்டாங்க. நீங்க சொன்னா மட்டும்தான் கேட்பாங்க. ஏன்னா அவங்க இயேசுநாதர் சொல்லி கேட்டுருந்தா இந்நேரம் மறந்து இருப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து இன்னும் ஏற்றக்குள்ளே இருக்கிறாங்க. மனைவி பேச்சை மட்டும்தான் கேட்பாங்க. ஆபரணம் மாதிரி. அதனால தயவு செஞ்சு அவங்க புறப்படும் போது நீங்க கேளுங்க, எங்க போறேன்னு கேளுங்க. அவர் சொல்வாரு, இந்த மாதிரி நான் ஒரு கூட்டமைப்பு கிழிச்சது போதும். நீங்க மட்டும் தைரியமா நான் சொல்ல முடியாது. நான் சொன்னா போச்சுப்பாங்க. நான் சொல்ல மாட்டேன் அந்த மாதிரிலாம். நீங்க சொல்லலாம், நீ கிழிச்சது போதும், முதல்ல சர்ச்சை பாரு, நீ விசுவாசிய பாரு, ஒரு நல்ல கூட்டத்தை மட்டும் போ, மிச்சம் 6 நாள் நீ நான் சேர்ந்து ஜோம் பண்ணலாம் வான்னு நீங்க சர்ச்சைக்கு கூட்டு போங்க. உங்க சபையை காப்பாற்றுகிற பொறுப்பு அவங்க ஏன் கேட்கறாங்க தெரியல. இத்தனை நாள் அவங்க மனசுல இருந்துட்டே இருக்குது. கழிச்சிருக்காங்க. எவனாலும் உங்களை வந்து பூனைக்கு மணி கட்டுவானான்னு திருப்பியும் சொல்றேன். உங்களால மட்டும்தான் அவங்க திரும்ப முடியும். கடைசி சான்ஸ் கர்த்தர் அதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. இயேசுநாதர் அடிச்சா கூட கேட்க மாட்டாங்க. நீங்க அடிச்சா அவங்க கேட்பாங்க. நீங்க சொல்லுங்க. அடுத்த சில மாசங்கள் வருஷங்களுக்குள்ள இந்த சம்பவம் எல்லாம் நடக்கும். ஒருவேளை அதுக்குள்ளே வருகை வந்தாங்க. உங்கள் சபையை மொத்தமாய் பத்திரமாய் கர்த்தர்கிட்ட ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பு உங்க 2 பேருக்கு. நீங்க சும்மா சொல்ல முடியாது, எங்க வீட்டுக்காரங்க எனக்கு தெரியாதுன்னா நீங்க ஒரே மாம்சமாய் இருக்கிறீர்கள். மோசே மலையை அடிச்சாலும் கண்மலை அடிச்சாலும் ஆரோரும் சேர்ந்து தான் போவாங்க. 2 பேரும் போவானாரு. ஆரோரும் கேட்க முடியாது, என்ன ஏன் நீங்க அனுப்புல மோசே தானே அடிச்சானா? நீங்க 2 பேரும் ஒண்ணு, 2 சேர்ந்து ஒண்ணு. அதே மாதிரி நீங்க 2 பேரும் ஒண்ணு. அவர் போவாட்டி நீங்க போக மாட்டீங்க. அதனால உங்க வீட்டுக்காரருக்கு கடைசி சான்ஸ் நீங்க. சபையில 6 நாள் இருக்கு. 6 நாள் இருக்கு. ஏதோ ஒரு பிரேயர் வைங்க. நீங்க 2 பேரும் ஜெபம் பண்ணுங்க. உங்க உண்மையை பார்த்து கர்த்தர் ஆள அனுப்புவார். ஏன் தெரியுமா? எல்லா சபையும் பூட்டி இருக்கும் போது உன் சபை திறந்திருந்தால் உன் சபைக்கு ஆள அனுப்புவார். வேற இடம் இருக்காது, அனுப்புவார். உங்களுக்கு சிஎஸ்சி காரங்களே ஆர்சி காரங்களே பார்த்தா பொறாமையா இருக்குல்ல? பொறாமையா இருக்கா இல்லையா? நீங்க சொல்றீங்கல்ல, சத்தியம் இல்லாத இடத்துக்கு ஜனங்கள் போகிறார்கள், கும்பலாக போகிறாங்க. ஏன் போறாங்க தெரியுதா? சிஎஸ்ஐ காரன் சர்ச்சை பூட்டி பார்த்துருக்கீங்களா? பகல்ல பார்த்துருக்கீங்களா? ஆர்சி சர்ச்சு பகல்ல பூட்டி பார்த்துருக்கீங்களா? பெந்தகோஸ்தே சர்ச்சு திறந்து பார்த்துருக்கீங்களா? எந்த பெந்தகோஸ்தே சர்ச்சு வீக்னஸ் வந்து இருக்காது. 95% 5% இருக்கும். 95% இருக்காது. பூட்டு போட்டு ஐயா கிளம்பிடுவாரு. கொரியா, மலேசியா, சிங்கப்பூர், கோபால்பல்புரி விட்டு போன மாதிரி போயிடுவாரு. ஏன் அப்புறம் உங்களுக்கு சிஎஸ்சி காரனே ஆர்சி காரனே மட்டும் கோவம் வருது? அவன் சர்ச்சை திறந்து வச்சிருக்கான். சூசைடு போடுறான், அங்க வந்து உட்கார்றான். உங்க சர்ச்சில் சூசைடு போட கூட்டம்
அவரை பாஸ்டர் இப்போ அமெரிக்காவில் ஜோம் பண்ணிட்டு உங்களுக்கு போன்லேயே ஜோம் பண்ணுவாரு. அவன் அப்புறம் என்ன தான் போவான்? அப்புறம் ஏன் உங்களுக்கு அவரை பார்த்தா போக வருது? சிஎஸ்சிக்காரங்க அவங்க ஒரு அதனால சொல்லுவாங்க, எப்படி பிரதர் சர்ச்சை திறந்து போனது? உள்ள ஒரு ஸ்பீக்கர் இருக்கு, மைக் இருக்கு, மொத்தமே 35,000 ரூபாய். அவன் பல லட்சத்தை போட்டு திறந்து போட்டு வாங்கிட்டான். நீங்க சொல்லாத போனீங்கன்னா சிஎஸ்சியில் ஆளே இருக்காது, செக்ஷன் கூட இருக்க மாட்டாங்க, யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனா எல்லாம் திறந்து இருக்கும். 24 மணி நேரமும் வேலை பார்த்ததுனால தான் பிசாசு உலகத்தை பிடிச்சி கையில வச்சிருக்கிறான். நீங்க ஒரு நாளைக்கு 8 மணி நேரமாவது வேலை பாருங்க, இல்லைன்னா கஷ்டம். ரெண்டாவது மிக முக்கியமானது, ஃபர்ஸ்ட் உங்க சபையை நீங்கள் காப்பாற்ற வேண்டும். ரெண்டாவது மிக முக்கியம், நல்லா கவனிங்க, மிக முக்கியமானது அவரை பார்க்க நீங்க என்ன பாருங்க. பொதுவாக முடிக்கணும்னு சொல்லும் போது தான் முன்னாடி வருவாங்க, நான் முடிக்க மாட்டேன். கவனிங்க, நானே 6 மணி நேரம் டிராவல் பண்ணியிருக்கிறேன், அதனால கண்டிப்பா நான் பேச வேண்டிய கேட்கணும். முடிச்சலாமா பேசலாமா? கவனிங்க, ரெண்டாவது உங்கள் சபையை சுத்தி இருக்கிற நான் பிலீவர்ஸ், இந்த 200 கோடியில் அவங்களும் இருக்கிறாங்க. அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. நான் இப்போ எல்லா சபையும் சொல்றேன், உங்க சபையை சுத்தி ஒரு 3 to 5 கிலோமீட்டர் கணக்கு வச்சுக்கோங்க, 3 கிலோமீட்டர் கணக்கு வச்சுக்கோங்க. அத்தனை பேருக்கும் ஒரு தடவை சுவிசேஷம் சொல்லுங்க. இல்ல நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எத்தனை தடவை சொல்லிட்டேன், அப்போ உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. இப்ப தெரியும். அடுத்த சில மாசங்கள் வருஷங்களுக்குள்ள கோடி கணக்கில் ஜனங்க சாக போறாங்க. நான் சொல்லல, அமெரிக்கா அதிபர்கள் அத்தனை பேர் சொல்லிட்டா பைபிள் சொல்லுது, கன்ஃபார்மா நடக்கும். திரும்பி சொல்றேன், நாங்க ஏற்கனவே கொரோனா 2 வருஷம் இப்ப தான் கத்திக்கிட்டு இருந்தோம். அப்புறம் மூடி போட்டு 6 மாசம் சும்மா உட்கார்ந்து இருந்தீங்க. அதுல நிறைய சபை மூடிட்டாங்க, திறக்கவே இல்லை கொரோனா அதுக்கப்புறம். இப்பவும் திரும்பி கத்துறோம் 1.5 வருஷமா. மிக மோசமாக வருது. உங்கள் சபையை சுத்தி இருக்கிற நான் பிலீவர்ஸ், அவன் செத்தா நரகத்துக்கு போயிடுவான். அவனுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டிய பாரம் உங்களுக்கு வரணும். நீங்க இந்த எல்லாத்தையும் திரும்பி சொல்ற எல்லாத்தையும் விட்டுட்டு 6 நாள் வேலை பாருங்க. ஒரு 3 கிலோமீட்டருக்கு எல்லாருக்கும் இன்னும் ஒரு விஷயம் சுவிசேஷம் சொல்லுங்க. அவனை காப்பாற்றுற கடைசி இடம் திருச்சபை மட்டும்தான், வேற இடமே கிடையாது. அவனை காப்பாற்றுறதுக்கு கடைசி ஆள் இயேசுநாதர் மட்டும்தான். அவன் சர்ச்சுக்குள்ள வந்துட்டான் படிச்சிருவான், அவன் செத்தாலும் பரலோகத்துக்கு போயிடுவான். அதான் சான்ஸ். வேலைக்குள்ள வந்துட்டா போதும், அது காப்பாற்றப்படும். அந்த வேலை உங்களுடைய சபைதான் இருக்கிற இடத்துல. தயவு செய்து இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸை இது வரைக்கும் நிறுத்திருங்க. இப்போ சொல்றேன், ஏதாவது ஒரு கூட்டமைப்புல இருங்க, நல்ல ஜாப் பண்ணுங்க, ஊக்கமா ஜாப் பண்ணுங்க, நல்ல கூட்டமைப்புல இருங்க. சும்மா அந்த வெட்டிக்கார பேசுற ஒரு குரூப் இருக்கும், வந்ததுல இருந்து அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அது பண்ணல, இது பண்ணல, அப்புறம் நம்ம இந்த கட்சி கூட சேர்ந்து ஓட்டு போடலாம், அந்த கட்சி கூட சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு விசுவாசிக்கும் 1000 ரூபாய் கொடுக்குற எம்எல்ஏ இருக்கிறாரு, 2000 கொடுக்குற எம்பி இருக்காங்க, அவனும் போக மாட்டான், விசுவாசி போவாரு. யூதாஸுக்கு 30 வெள்ளி காசு, கேயாசுக்கு 2 காசு, உங்களுக்கு ஒரு கவர். எம்எல்ஏ எம்பிலாம் வந்து கவர் கொடுக்குறாங்க. கவர் மாத்திரம் ஒரு ஊழியக்காரன் பரவாயில்ல போறதில்ல. நீங்க சொல்ற கோச்சுக்காதீங்க, கோச்சிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த 5 நிமிஷத்துல ஓடி போயிடுவாங்க. நீங்க என்ன வேணாலும் இருக்க மாட்டேன். கவனிச்சு சொல்லுங்க. ஒரு ஊழியக்காரன் கேட்டாரு, நான் கவர் வாங்கல, ஆனா நான் கேட்கிறேன் என்ன தப்புன்னு. ஏன் தப்பு இல்லையான்னு அவர் சொன்னாரு, 5 வருஷமா அவங்க நம்ம கிட்ட எல்லாத்தையும் திருடினாங்க தானே, அதை தான் திருப்பி கொடுக்குறாங்க, அதை நம்ம வாங்கிக்கிறது தப்பாங்க. நான் கேட்டேன், 5 வருஷம் திருடானே, அவன் பார்த்தா திருட, அந்த திருடன் கிட்ட நீ வாங்க பாரு, நீ பக்கா திருட. ஊழியக்காரன் வாங்குறவன், ஊழியக்காரன் கொடுக்குறவன். ஆகாம் வந்து எலியாவுக்கு முன்பாக முழங்கால் படியிலுமே ஒழிய எலியா போய் ஏசபேட்டை கேட்டு. இன்னைக்கு ஊழியக்காரன் அரசியல்வாதிகளுக்கு பின்னாடி போய், ஒவ்வொரு கட்சிக்கு பின்னாடி போய், என் சர்ச்சில் இத்தனை ஓட்டு இருக்குங்கிறான். விசுவாசிய ஓட்டுன்னு சொன்ன ஒரு ஊழியக்காரனையும் உருப்பட மாட்டேன், சாவடிச்சுடுவாங்க. அது அவர் ரத்தம் சிந்தி சம்பாதிச்சாங்கம்மா, அதுக்கு உனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. உன்னை பராமரிக்க சொல்லி உன் கையில கொடுத்து வச்சிருக்கிறாரு. விசுவாசிய பார்த்தாங்க, அப்புறம் ஆத்மாவை பார்த்தாங்க, இப்ப ஓட்டா பார்க்கறான். என் சர்ச்சில் 50 ஓட்டு இருக்கு, என் சர்ச்சில் 100 ஓட்டு இருக்கு, தலைக்கு எவ்வளவு கொடுப்பீங்க? உன் சர்ச்சுக்கு தலை ஏசுறாரு, அவருக்கு விலை பேசுறீங்க. ஏன் சொன்னா அடுத்த மாதம் 3 மாசம் எலெக்ஷன் வருது, எல்லாம் போவிய. கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. நீங்க ஹை வோல்டேஜ்ல கை வச்சிருக்கீங்க, இது ஊழியம். உலக பிரகாரமா இருந்தா கூட தப்பிச்சிடலாம். நீங்களே தான் ஒப்பு கொடுத்து வந்திய கத்த கூட்டாரு, ஹை வோல்டேஜ்ல கை வச்சிருக்கிய, தப்பா தொட்டிய தூக்கி அடிக்கும். ஒண்ணு வந்துட கூடாது, வந்துட்டிய
இனி கை எடுக்க முடியாது. புலி வாழை விட மோசமான வாள் இது. யூத ராஜசிங்கத்தின் வாள் எடுக்கவே முடியாது. வந்துட்டீங்களா ஒழுங்கா பார்த்து முடிச்சுட்டு போயிடணும். இந்த அரசியல்வாதிகிட்ட போயிட்டு காசு வாங்குறது, கவர் வாங்குறது, என்கிட்ட இப்ப நாத்தமா இருக்குன்றது, அவனை கூட்டு வந்து சர்ச்சில் ஏற்றுறது, இது ஆவியானவர் நிக்கிற இடம். இந்த இடத்துல அரசியல்வாதிக்கு இடம் கொடுத்த தொலைச்ச அப்படின்னு நான் ஏன் சொல்ல போறேன், உங்களுக்கே தெரியும்ல. நல்ல கேர்ஃபுல்லாக கொடுங்க. அடுத்த சில மாசங்கள் வருஷங்கள் இது நடக்கும். உங்க ஆத்மாக்களை பத்திரமாக கொண்டு போய் ஆண்டவருக்கு ஒப்படைக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, உங்களை சுத்தி இருக்கக்கூடியதான 3 கிலோமீட்டருக்கு எல்லா நான் பிலீவர்ஸ்க்கும் ஒரு தடவை கண்டிப்பாக இந்த வார்த்தை சுவிசேஷம் சொல்லுங்க. அதுக்கு நாங்க ஒன்று செஞ்சு கொடுத்துருக்கோம். எங்களுக்கு நாங்க எழுதி கொடுத்தோம். இதை பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 வகையான ட்ராக்ஸ் இருக்கு. 2 வகையான ட்ராக்ஸ். இது ஊழியக்காரங்களுக்கான ட்ராக்ஸ். இப்போ நீங்க வந்திருப்பீங்க, வராத ஊழியக்காரங்க இருப்பாங்க. ஏதோ சூழ்நிலைகள், அவங்க அம்பானி அதானியா இருக்கலாம். ஸோ அவங்க வர முடியாத சூழ்நிலை இருக்கலாம், இல்லை உண்மையிலே வர முடியாம இருக்கலாம். அவங்களுக்கு இந்த ட்ராக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க, கொண்டு போயிட்டு. ஏன்னா இது முழுக்க இப்போ நான் பேசுற விஷயங்கள் இதில் இருக்கு. ஸோ இதை கொடுத்துருக்க அவங்களுக்கு இது உங்க சபையை சுத்தி நீங்க பண்ண வேண்டிய ஊழியம். நான் சொன்னேன் இல்லையா, விசுவாசிகளுக்கு கொடுக்கறதுக்கான ட்ராக்ஸ் இந்த ப்ளூ கலர்ல இருக்கும். பின்னாடி உங்க சர்ச் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்கோம். ஸோ இதை பிரதர்ஸ் வெளியே கொடுப்பாங்க உங்களுக்கு. ஒருத்தருக்கு ஒரு 5 இல்லை 10 தான் கொடுப்பாங்க, அதுதான் தரமாட்டாங்க. ஏன்னா நம்ம கிட்ட ஒரு நல்ல பழக்கம் என்னன்னா, ஃப்ரீயா கொடுத்தா எல்லாத்தையும் வாங்கி பணம் மேலே போடுறாரு. உங்களுக்கே தெரியும் தானே எவ்வளவு ஃப்ரீயா வாங்கி, பைபிள் தான் எத்தனை ஃப்ரீயா வாங்கி பணம் மேலே கிடக்குது. கொடுக்க மாட்டோம், யாரும் கொடுக்க மாட்டோம், ஆனா சும்மாவே கிடக்கும். அதனால நம்ம ஃப்ரீயா கொடுக்கறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா தரோம். ஒரு 5 இல்லை 10 தான் தருவாங்க. இந்த ட்ராக்ஸ் அங்க இருக்கும். இதை எடுத்து நீங்க கொண்டு போய் நான் பிலீவர்ஸ்க்கு நல்லா ஜாப் பண்ணிட்டு உங்க விசுவாசிகளை ஊக்குவிங்க போய் ஊழியம் பண்றது. அடுத்த சில மாசத்துக்குள்ள உங்க சர்ச்சை சுத்தி 3 கிலோமீட்டருக்கு அத்தனை பேருக்கும் ஒரு தடவை ட்ராக்ஸ் கொடுத்துருங்க. ஆண்டவருடைய வருகை மிக சமீபம். அல்லது இது நடக்கும், ஏதோ ஒன்று நடக்க போகுது. எது நடந்தாலும் ஒரு ஆத்மாவோட நடந்துட்டு கூடாது. உங்க சபைக்குள்ள இருந்தும் போகக்கூடாது, உங்க சபையை சுற்றி 3 கிலோமீட்டருக்கு போகக்கூடாது. அப்பதான் பைபிள்ல சொன்ன தீர்க்கதரிசனம் நிறைவேறும், அந்த சம்பவம் நிறைவேறும். உடுமலை முழுக்க வாதை வந்தது, அந்த சர்ச்சை சுற்றி மட்டும் அந்த வாதை வரவில்லைங்கிறதாக இந்த வசனம் நடக்கணும். சமீபத்தில் கொரோனாவுக்கு இதே சாட்சி ஒரு அம்மா சொன்னாங்க, ஒரு வயசான அம்மா சொன்னாங்க, என் வீட்டை தாண்டி அந்த பக்கத்துல யார் வீட்டுக்கும் கொரோனா வரலையா அப்படின்னா லிட்டரலா சொன்னாங்க. போன வாரம் அந்த பாஸ்டரும் சாட்சி சொன்னாரு, அந்த அம்மா வாசலுக்கு ஜாப் பண்ணுவாங்க டெய்லி, என்னை தாண்டி கொரோனா போகக்கூடாது. அந்த ஊர்ல அந்த அம்மா வீட்டை தாண்டி பின்னாடி இருக்கிற எந்த வீட்டுக்கும் கொரோனாவே கிடையாது, முன்னாடி இருக்கிற வீட்டுக்கு மட்டும் இருக்கு. எதுக்கு சொல்றேன், அதுதான் திறப்புல நிக்கிறது, திரும்பி போறது. அதை விட வல்லமை வாய்ந்த ஊழியக்காரர்கள் நீங்கள், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், கர்த்தர் உங்களை உண்மை உள்ளவர்கள் கருதி இந்த கடமான முடித்து கொண்டாந்து இருக்கிறாரு. கடைசி 1 மணி நேரம் வேலை பார்க்க போறோம். இந்த 1 மணி நேரம் சூப்பரா வேலை பார்க்கணும். ஒரு செகண்ட் விடாம வேலை பார்க்கணும். இனி சோம்பேறியா இருப்பதற்கு, ஊர் சுத்துவதற்கு, கதை பேசுவதற்கு, அரட்டை அடிப்பதற்கு, பரியாசம் பண்ணுவதற்கு நேரம் இல்லை. அப்படி இருக்கிறதா அப்படி பண்ண போறீங்கன்னா நீங்கள் தேவனுக்கு தேவையில்லை. அப்படி வேஸ்டா உட்காந்து பேசுறாங்க, ஆண்டவருக்கு வேண்டாம். ஆண்டவருக்காக எழுப்பி அந்த 1 மணி நேரம் நான் செய்வேன், அசைப்பேன், இருக்கிற வரைக்கும் செய்வேன், செத்தாலும் கடைசி நிமிஷம் வரைக்கும் கர்த்தருக்காக செத்துட்டு சாவேங்கிற அந்த 1 மணி நேரம் கூட கலைப்ப வேணும். நாம் அப்படிப்பட்டவர்கள் மாத்திரம் ஜெபம் பண்ண போறோம். எந்திரிக்க பார்ப்போம். அந்த மாதிரி சொல்றவங்க மட்டும் இருந்துச்சு ஊக்கமா. நான் ஏதோ ஒரு எதுக்காகலாம் பேசல, நான் எதுக்காக உங்ககிட்ட பேசல, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கிறேன். சம்பவம் நடந்து நாங்க 2023 ஆரம்பிக்கும் போது வரும்னு சொன்னோம். 4 நாளா நடந்துட்டு இருக்குது, சிவியரா நடந்துட்டு இருக்குது. இதை விட மோசமான வரப்போகுது. இது ஸ்டார்டிங் தான். அதுக்குள்ள போய் ஜனங்களை ரீச் பண்ண. நான் இந்த யுத்தத்துக்கு பயப்படல, அதுக்கெல்லாம் பயப்படல. நான் சொல்றது ஆத்மாக்களுக்கு. ஏன்னா இதுதான் நம்முடையதான அஸ்திவாரம். சோல் பர்டன் இல்லாமல் ஒரு ஊழியமே பண்ண முடியாது. ஒரு ஊழியத்துடைய அஸ்திவாரமே சோல் பர்டன் தான். எப்ப சோல் பர்டன் இல்லாம ஊழிய வேலையா மாறிச்சோ நம்ம ஊழியம் பண்ணதுக்கு லாய்க்கல. சோ இப்போ ஆண்டவர் நமக்கு கடைசி சான்ஸ் கொடுக்குறாரு. உண்மையா நான் என்னை சுத்தி இருக்கிற பகுதி கொடுக்க கர்த்தர் வரும்பொழுது சக்சஸ்ஃபுல்லா மினிஸ்ட்ரி பண்ணி முடிப்போம். கர்த்தர் எங்களை பயன்படுத்தணும், கர்த்தர் கூட பேசி இருக்கிறாரு, கர்த்தர் எங்க மூலமா ஏதோ ஒரு காரியம் செய்யணும்னு நினைக்கிறாரு அப்படிங்கிறவங்க மட்டும். மற்றவங்க இப்படி கை வச்சு ஜெபம் பண்ணுங்க, நான் குற்றமாவே சொல்ல மாட்டேன். ஏன்னா அது அவங்களுடையதாக தனிப்பட்ட காரியம். உண்மையிலே அப்படி ஜெபிக்க விரும்புறவங்க உங்க கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே என்னை எடுத்து பயன்படுத்த
நான் ஏதாகியும் செய்யலாம் என் சபையை சுத்தி இந்த வாதைகள் வரக்கூடாது. ஒரு சாட்சி வரணும். அந்த சபையில ஒருத்தர் கூட பாதிக்கப்படல ஒரு சாட்சி வரணும். அந்த சபையில இருக்கிற ஒரு விசுவாசி வீடு கூட பாதிக்கப்படலன்னு வரணும். அந்த சபையை சுற்றி இருக்கிற பகுதிகளெல்லாம் பாதுகாப்பா இருந்துச்சு, கர்த்தர் வேலை அடிச்சு பாதுகாத்தாரு சாட்சி சொல்லணும். புறஜாதியார் பார்த்து சாட்சி சொல்லணும். புறஜாதியார் பார்த்து சொல்லணும். அவங்களுக்கு மட்டும் எதுவுமே நடக்கலன்னு சொல்லணும். இதுக்கு முன்னாடி எத்தனையோ காலங்கள் அப்படி நடந்திருக்குது, இப்பவும் நடக்க போகுது. கர்த்தர் அதை செய்ய போகிறார். அல்லேலூயா. அப்படி உண்மையா வாரத்தோடு இருக்கிறவங்க மட்டும் நான் கரங்களை பார்க்கிறேன், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். உண்மையா அப்படி ஜெபிக்கிறவங்க மட்டும் கரங்களை ஆண்டவருக்கு நேராக போய் ஆண்டவரே இந்த கடைசி ஒரு மணி நேரம் என்னை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. என்னை தகுந்தேன் ஆண்டவரே, உடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே. உமக்காக ஏன் தாங்கள் செஞ்சுட்டு உள்ள பாவம் வரணும். வெறுங்கையா ஆண்டவரை தலை குடிச்சு ஐயோ நான் என்ன இப்படி என்ன போகலாம் போக மாட்டேனோ வழியில போகவே மாட்டேன்னு சந்தேகம் அல்ல. எளியா மாதிரி தைரியமா இன்று நான் பரலோகத்தை தேவனை சந்திக்க போகிறேன். அந்த தைரியத்தோடு நான் ஊழியத்தை செய்யணும். அப்படி ஒரு உற்சாகத்தோடு அப்படி ஒரு மனநிலையோடு ஒப்புக்கொண்டு ஜெபம் பண்ணுவோமா? சர்வ வல்லமையுள்ள இரண்டாவது இந்த நாளுக்காக உங்களுக்கு நன்றி. உங்களுடைய ஊழியக்காரர்களுக்காக ஸ்தோத்திரம். உங்களால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியர்களுக்காக நன்றி. உங்களால் அழைக்கப்பட்டவர்களுக்காக ஸ்தோத்திரம். வேறுவிக்கப்பட்டவர்களுக்காக ஸ்தோத்திரம். உண்மையுள்ளவர்களை கருதி கொடுத்துக்கிற ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே கொடுத்த தரிசனத்தை முடிவு பரிணம் செய்து முடிக்க கர்த்தர் பாராட்டுகிறார். அதுல முடிவு பண்ண ஓடி சக்சஸ்ஃபுல்லா உங்ககிட்ட வந்து தைரியமா ஜெயம் பெற்றேன் என்று சொல்ற கூட்டத்தில் நாங்க எல்லாம் நிக்க விரும்புகிறோம். உலகத்துக்கு உண்டானாங்களோ, உலகத்தில் உள்ளதான விலகினங்களோ, உலகத்தில் உள்ள இச்சைகளோ, உலகத்தில் எங்கள் கண்கள் காணுகிற கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சையோ, ஜீவனத்தின் பெருமையோ, பட்டமோ, பதவியோ, புகழோ எங்களை இழுத்து விடாதபடிக்கு நாங்கள் எல்லாருக்கும் எல்லாமானேன், எல்லாருக்கும் அடிமையானேன் என்கிறவர்கள் முடிவு பறிந்த ஊழியத்தை செய்து முடிக்க எங்கள் திருவை பாராட்டு. மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். வந்த ஒவ்வொரு ஊழியக்காரருக்காய் ஸ்தோத்திரம். ஒரு குடும்பத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணினவர்களுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.